எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இணையத்தில் இணைந்திருந்தாலும் தேவன் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக நான் உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த தருணம் கிடைத்ததற்காக தேவனுக்கு உங்களுக்கு நன்றி. இப்பொழுதும் என்னுடைய இருதயத்துல நடைமுறை வாழ்க்கையில சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் சந்திக்கக்கூடியதான சில பிரச்சனைகளை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவதாக, நான் ரட்சிக்கப்பட்ட பின்பாக என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படையான அநேக காரியங்கள்ல நான் சீர்பொருந்தி வந்து கொண்டிருந்தேன். ஆனால் நம்முடைய திருச்சபையில் உள்ள நம்முடைய மூத்த சகோதரர் சகரியாப்புனன் அவர்களுடைய செய்தியை கேட்ட பின்னாடிதான் என் சிந்தனை வாழ்க்கையை குறித்து நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். நம்முடைய உள்ளான இருதயத்துல பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட நாம் பூரணப்படுத்த வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். வெளிப்பிரகாரமாக நாம் ஜனங்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை நாம் காட்டி விடலாம். நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது வெளியே உள்ளவங்களும் நம்மள நல்லவங்கன்னு சொல்லிடலாம். உலகத்துல காவி உடை உடுத்தி திருவோட்டை ஏந்தி செல்லுகிற பிச்சைக்காரர்கள் கூட சாமி என்று கூப்பிடக்கூடிய வழக்கம் நம் நாட்டுல உண்டு. நாம வெளிப்படையாக வேதாமத்தை தூக்கி கொண்டு சபைக்கு போகும் பொழுது சினிமா, சிகரெட்டு, சீட்டு இது போன்ற வெளியரங்கமான பழக்க வழக்கங்கள்ல இருந்து விடுதலையாகி நம்ம சபைக்கு போகும்போது வெளியில உள்ளவங்கள்ட்ட நல்ல சாட்சியை நாம் எளிதில் பெற்றுவிட முடியும். ஆனால் தேவன் அந்த வெளியரங்கத்தை பார்த்து பதில் தருகிறவரே அல்ல. நாம் வாசிக்கிறோம், பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு என்று நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். 23வது அதிகாரத்துல 26ல இருந்து படிச்சு பார்த்தோம்னா, உள்புறத்தை சுத்தமாக்கு, வெளிப்புறம் தானா சுத்தமாகும். அப்ப உள்ளான இருதயத்துல நம்மளுடைய நினைவுகள்ல சுத்தமா இருக்கிறதும், சுத்த மனசாட்சியை எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக காத்துக்கொள்வதும் தான் தேவன் விரும்புகிறார். நம்முடைய உள்ளான இருதயத்துல பாலிய இச்சையினால் நிறைந்ததான சிந்தனைகள், பண ஆசையினால் நிறைந்த சிந்தனைகள், பொறாமை, கசப்பு, வைராக்கியம், பெருமை, இப்படியெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ள முடியும். மாய்மாலம், இதையெல்லாம் நாம நேர்மையாக தேவனிடத்துல அறிக்கையிட்டு கதறி, ஆண்டவரே, என் இருதயத்துல ஒரு சுத்தமும் இல்லை, என் சிந்தனை வாழ்க்கையில நான் அதிகமா சோதிக்கப்படுறேன் அல்லது பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, அது உள்ளதானே இருதயத்துக்குள்ளதானே இருக்கு, அது யாருக்கு பாதிப்பு உண்டாக்குது, எனக்குள்ளதானே இருக்கு அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்குள்ள நான் யாரையாவது கற்பனையில தவறாக கற்பனை செய்து கொள்வதோ அல்லது நான் என்னுடைய உள்ளான இருதயத்துக்குள்ள ஒரு தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறதோ எந்த விதத்துல அது மற்றவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குது, அதனால என்ன அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். சபையில இருந்துகிட்டே கூட எதிர்ப்பாளியரை நான் தவறான எண்ணத்தோடு கூட நான் கற்பனை செய்திருக்கிறேன். ஆனால் சிந்தனை வாழ்க்கையில நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவன் என்னோடு பேச ஆரம்பிச்ச பின்னாடிதான் நான் உண்மையான ரட்சிப்புக்குள்ள நான் வந்தேன் என்று சொல்ல முடியும். அருமையானவர்களே, இப்படி சிந்தனை வாழ்க்கையில இருதயத்துல சுத்தம் உள்ளதை பார்த்துதான் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் தருகிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரத்துல 4, 6, 18 வசனங்கள் எல்லாம் ஜெபம், உபவாசம், தான தர்மம், இப்படி எல்லா காரியத்திலையுமே ஆண்டவர் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அந்தரங்கமான நம்முடைய இருதயத்தை பார்க்கிற பிதா. ஆம்பர்மையானவர்களே, ஒரு ஜபத்துக்கு பதில் வரலைன்னா நாம் வெளியரங்கமா எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றோம். அதெல்லாம் நல்லதுதான், பலவந்தமா ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா நம்முடைய இருதயத்துல உள்ளான நோக்கம், தி இன்டென்ஷன்ஸ், மோட்டிவ், ஒவ்வொரு காரியத்தையும் குறித்ததான நம்முடைய உள்ளான நினைவுகள்ல என்ன நோக்கத்தோடு கூட அவனை கேட்கிறோம் அல்லது செய்யறோம், யோசிக்கிறோங்கிறத தேவன் பார்க்கிறார். காயினையும் அவனுடைய காணிக்கையை ஏன் நிராகரித்தார்னா, முதல்ல காயினை நிராகரித்து விட்டார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்று சொன்னால், ஆபேலை அங்கீகரித்தபடினால அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இதெல்லாம் நம்ம சபையில ரொம்ப கேட்டிருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனையில நம்ம சுத்தமா காத்துக்கொள்வது என்பது மிக மிக அவசியம். அதுல மாய்மாலம் உள்ள இருக்க முடியும். தேவனுக்கு பயப்படாம ஒரு பெருமையான எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியும். நம்முடைய இருதயத்துல பொருளாசை குறித்து வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம்,
நம்ம இருதயத்தில் சிந்தித்தான் என்று. நான் வந்து களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குவேன், திரளான ஆஸ்தியெல்லாம் நான் சேர்த்து வச்சு அநேக வருஷங்களுக்கு என் ஆத்மாவை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் இருதயத்தில் தான் அவன் சொல்லிக் கொண்டார். தேவன் மதியினனே இன்று ராத்திரியில உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவையாகும் என்று லூக்கா 12 நம்ம வாசிக்கிறோம். எனவே அருமையானவர்களே, எல்லா பாவமும் இருதயத்திலிருந்து தான் வெளியிறங்கமாகுது. அதனாலதான் முதல்ல இருதயத்தை சுத்தமாக்கு, அப்புறம் வெளிப்புறம் எல்லாம் தானா சுத்தமாகும் அப்படின்னு நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். சோ முதலாவதாக அநேக சபைக்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயத்துல தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்குதா? நம்முடைய இருதயத்தில் ஓடக்கூடிய நினைவுகளை எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். வெளியரங்கமாக நம்ம நல்ல காரியத்தை செஞ்சா கூட அது சர்ச்சுக்கு உள்ள காரியங்களா இருக்கட்டும், வெளியரங்கமான காரியமா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் என்ன நோக்கத்தோடு கூட செய்யறோம், அதை செஞ்சு முடிச்ச பின்னாடி நம்முடைய இருதயத்துல ஒருவேளை பெருமை வருதா? நீங்க நல்லாவே ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்கன்னா 4 பேர் நம்மளை மெச்சுக்கொள்வாங்க. உடனே நம்முடைய இருதயத்துக்குள்ள பெருமை வர முடியும். சாத்தானுடைய தந்திரங்கள்ல ஒண்ணு என்னன்னா, ஒண்ணு காலை பிடிச்சு பின்னாடிப்பா, இல்லைன்னா வேகமா முன்னாடி தள்ளி விடுவோம். நம்ம ஊழியம் செய்யறவர்கள் கூட நம்ம மற்றவர்கள் மெச்சுக்கொள்ளும்படிக்கு காரியங்களை செய்யும்போது, போ இன்னும் இதை செய்ய அதை செய்ய, நீ நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இம்பேலன்ஸ்டா போறதுக்கு சாத்தான் நம்ம தள்ளிவிட முடியும். அதனாலதான் நம்முடைய மூத்த சகோதரர் வந்து அடிக்கடி சொல்றார், முதலாவது உன்னுடைய பர்சனல் லைஃப் முக்கியம், 2வது உன்னுடைய ஃபேமிலி லைஃப், 3வது மினிஸ்ட்ரின்னு சொல்லுவார். ஏன்னா மினிஸ்ட்ரியில கூட இன்னைக்கு அநேகம் பேர் வந்து அதிக ஈடுபாடு உள்ளவங்களா இருந்து தன்னுடைய சொந்த காரியத்தை கவனிக்காம, அதெல்லாம் தேவன் வந்து கண்டுக்கிற மாட்டாரு. நான் ஆண்டவருக்காக எவ்வளவு கொடுக்குறேன், எவ்வளவு ஊழியம் செய்யறேன், எவ்வளவு உழைக்கிறேன், அதனால தேவன் நான் செய்யற பாவத்தை எல்லாம் வந்து எனக்கு ஒரு கன்செஷன், ஒரு ஃபேவரட்டிசம் அதெல்லாம் கிடையாது. தேவனிடத்துல 2 காரியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். 1 சீனியாரிட்டி கிடையாது, 2வது பார்ஷியாலிட்டி கிடையாது. அவர்கிட்ட பட்சபாதமும் கிடையாது. இவன் வந்து முன்னாடி சபைக்கு வந்தவன் அல்லது வயசுல மூத்தவன், அதெல்லாம் கிடையாது. தேவன் வந்து யாருடைய இருதயம் சுத்தமா இருக்கிறதோ, யாருடைய இருதயத்துல தெய்வ பயம் இருக்கிறதோ, அவங்களதான் தேவன் வந்து சோதித்து பார்த்து அவர்களை முன்னிறுத்துகிறார். யோசேப்பு வந்து அநேக பாடுகளுக்குள்ள சோதனைகளுக்குள்ள கடந்து போக பண்ணி அவனுடைய இருதயத்தை சோதித்தறிந்தார். ஏற்ற வேலை வரும்போது அவனை உயர்த்தினார். அமருமானவர்களே, தேவனை நம்ம ஒரு காலம் நம்ம ஏமாற்றவே முடியாது. சபையில் உள்ள மூப்பர்களை எல்லாம் ஏமாத்திடலாம். நான் ஏமாந்துருக்கிறேன். அவர்கள் ஆவிக்குரியவர்களா இல்லாத பொழுது ஆவிக்குரியவர்களை போல நம்மகிட்ட காமிப்பாங்க, நம்ம ஏமாந்துருவோம். நம்ம சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்வாங்க, ஓடி ஆடி வேலை செய்வாங்க, சர்ச்சிலேயே கூட கிடப்பாங்க. நம்மளை ஈஸியா ஏமாத்திடலாம். ஏன்னா நல்ல புத்திசாலிகள் வந்து மற்றவர்களுக்கு தெரியாம அநேக காரியங்களை ரகசியமா செஞ்சுட்டு வெளியரங்கமா வந்து மூப்பர்களுக்கு முன்னாடி நல்ல பெயர் வாங்கிடலாம். ஏன்னா நாம் எல்லாரும் மனிதர்கள் தான். நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்தா நம்ம பகுத்தறியத்தக்க ஞானத்தை தேவன் நமக்கு தருவாரு. இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசைன்மெண்ட்ங்கிறது வந்து சபையில ஊழியம் செய்யற மூப்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க வந்து தோற்றத்தின்படி எதையும் தீர்ப்பு செய்யாம பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகளுக்கு காத்திருந்து அவர்களுக்கு அந்த டிசைனிங் கெப்பாசிட்டி இருக்கணும். ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னாரு, என்னுடைய மூப்பர்கள் வந்து பகுத்தறிவு இல்லாத நாய்கள் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பகுத்தறிய தெரியாம அப்படி போக முடியும். எனவே மூப்பொருளை ஏமாத்திடலாம். அதனால சபையில இருக்கக்கூடியதான வாலிபர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்றேன், தயவு செய்து மூப்பொருள் உங்களை வச்சு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்கிறதுல திருப்தி அடைஞ்சிடாதீங்க. ஏன்னா நீங்க எந்த மூப்பர் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும், சில பேர் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், நான் ஜெபம் பண்றதுல என்னங்க இருக்கு? நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே ஆசீர்வதின்னு தான் நான் சொல்ல முடியும். ஆசீர்வதிக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. நம்ம கையை வைக்கலாம், கையை வச்சு நம்ம ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க தான் சொல்றோம். நாம வந்து கையை வச்சுட்டோங்கிறதுக்காக தேவன் உடனே அவங்கள ஆசீர்வதிச்சிடணும்லாம் கட்டாயம் கிடையாது. ஏன்னா தேவன் வந்து இருதயத்தை பார்க்கிறார். அதனால நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லாருக்கும் உள்ளதான சவால் என்னன்னா, நம்ம இருதயத்துல நம்ம எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவங்களா இருக்கிறோம். நம்ம ஏதாவது ஒண்ணு நல்லா செஞ்சுட்டோம், மற்றவங்க மெச்சுக்கொள்ளாருன்னாக்கும் அந்த பேரை காப்பாத்திக்கிறதுக்காக தவறே நடந்துட்டா கூட ஒண்ணுமே நடக்காது போல நம்ம மறைச்சு மாய்மாலம் பண்ணி நம்ம சாட்சியை காப்பாத்திக்கிற பார்க்கலாம். ஆனா உடனே என்னன்னா அந்த அபிஷேகம் போயிடும். நம்ம எப்பொழுதும் உடனுக்குடனே நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்பி நம்ம நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்றோம்னா என்னன்னாக்கும் நம்ம தவறே செய்யாம ஓடுறோம்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எப்பெல்லாம் தவறு செஞ்சுட்டோம்னு உணர்றோமோ உடனே அதை வந்து நம்மளை தாழ்த்தி யார்கிட்ட ஒப்புரவாகணுமோ எதை சரி செய்யணுமோ அதை சரி செஞ்சு தேவனுக்கு முன்பாக நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து அபிஷேகம் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய ஊழியத்தை தேவன் தாங்குவார். நம்ம
கேட்கறதுக்கும் விரும்புகிறதற்கும் கேட்கறதுக்கும் அதிகமாகவே தேவன் செய்ய வல்லவர்னு எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். நம்ம வேண்டுகிறதற்கும் கேட்கறதுக்கும் அதிகமாகவே தேவன் நம்ம நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் வந்து நம்ம அவரை ராஜாவை கொண்டு நம்ம வாழக்கூடிய, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு சொல்றோம். இயேசுவ ராஜாவை கொண்டு நம்ம 2 சுவிசேஷம், நிறைய சுவிசேஷமா இருக்கணும். கிருபையின் சுவிசேஷங்கிறோம், அப்புறம் ரட்சிப்பின் சுவிசேஷங்கிறோம், நித்திய சுவிசேஷம்னு கூட நாம வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். அது தூதர்கள் அறிவிக்கிற சுவிசேஷம், மனம் திரும்பும்படி எச்சரிக்கையை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள். ஆனா ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னா இயேசு ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, என்னுடைய இருதயத்தெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், அவருக்கு முன்புగా நான் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தெய்வ பயத்தோட வாழ்ந்தோம்னாக்கும் நாம வந்து விழுந்தாலும் எழுந்திருப்போம். மனிதரை நம்ம மெச்சு கொண்டாலும் அதுல திருப்தி அடைய மாட்டோம். மனிதர்கள் நம்மளை இகழ்ந்து பேசினாலும் அதை குறித்து நாம வந்து அதிகமா பாதிக்கப்பட மாட்டோம். மனிதர்கள் வந்து நம்மளை நல்லவங்கன்னு சொல்லலாம், கெட்டவங்கன்னு சொல்லலாம். நான் பார்த்திருக்கேன். ஒரு முறை ஒரு சகோதரர் வந்து மனம் திரும்பி அவர் செய்த காரியத்துல நான் எதற்கு எச்சரித்து புத்தி சொல்லணும், அதை சரி பண்ணிட்டாருன்னு நினைச்சு உடனே அவரை என்கரேஜ் பண்ணணும்னு அந்த பிரதர்கிட்ட சொன்னேன். வெரி குட் பிரதர், நீங்க என்னுடைய ஆலோசனையெல்லாம் ஏற்று நீங்க திரும்பியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அவர் அப்பொழுது சிரிச்சுட்டு போயிட்டார். ரொம்ப நாள் கழிச்சு அந்த சகோதரர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க என்னை நல்லா இருக்கீன்னு என்கரேஜ் பண்ண நாள்ல நான் நல்லாவே இல்லை அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம வெளியரங்கமா தான் பாக்குறோம், உள்ளந்தரங்கான நிலைமை நமக்கு தெரியாது. ஆக வெரி குட் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணுவோம், ஆனா ஒண்ணுமே ஆகாது. ஒருவேளை தேவனுடைய நேரம் வராதனால அப்படி இருக்கலாம், ஏன்னா அவங்க பாவம் செஞ்சுட்டான்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அவங்களுடைய அந்தரங்கம் வந்து உண்மை இல்லாம இருந்தா நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்றும் வாய்க்காது. அதனால நம்முடைய ஜெபங்கள் வந்து கேட்கப்படலைன்னா நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே ஏன் ஜெபம் கேட்கப்படலை, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இன்னும் நான் எதுல குறைவா இருக்கிறேன் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னோம்னா, பட்சபாதமே இல்லாமல் நம்ம எல்லாரையும் நேசிக்கிற நம்முடைய அன்பு தகப்பன் வந்து எல்லாரையும் நேசிக்கிறவர் கண்டிப்பா நம்மை நேசிக்கிறார், நமக்கு நல்லதே செய்வார். ஆக நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில, நம்ம சிந்தனை வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம், அதுல மாய்மாலம் இருக்குதா, பாழி இச்சைக்குரியதான எண்ணங்கள் இருக்கா, நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியத்திற்கு கூட உள்ளான நோக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தேவனுக்கு முன்பாக நின்று நம்ம வந்து பட்சபாதம் இல்லாம நம்மளை நியாயத்திருக்கணும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நம்முடைய திருச்சபையில வந்து நம்முடைய மூத்த சகோதரர் மூலமாக வார்த்தையில் கேட்டதுல எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய காரியம் இதுதான். ஏன்னா நான் ஆர்சில இருந்து ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த 10 கட்டளையில் உள்ளது போல வெளியரங்கமான பாவங்கள்ல இருந்து மனம் திரும்பினது தான் நான் பெருசா நினைச்சுட்டு இருந்தேன். அப்பொழுது என்னுடைய சுற்றி இருக்கிற ஒரு மத்தியில நான் ஒரு நல்ல சாட்சியை நான் பெற்று விட்டுருக்க முடியும். ஆனா அதுல நான் திருப்தி அடைந்துதான் இருந்தேன். ஆனா தேவனை நான் இப்படி அறிந்து கொண்ட பின்னாடிதான் உள்ளான சிந்தனையில நான் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சது. இப்பொழுதும் நான் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் நம்மளை மதிக்கலைன்னா, நம்முடைய ஆலோசனைகளை யாரும் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னா, அல்லது வந்து மற்றவங்க நம்மளை வந்து அசட்டை பண்ணிட்டாங்க, எனக்கு உரிய கனமோ மரியாதையோ கொடுக்கல, பொறுப்பு கொடுக்கல, அல்லது வாழ்க்கையிலே கூட நிறைய பேர் பார்த்திருக்கீங்கன்னா, சில பேருக்கு வேலை கிடைக்கும், சில பேருக்கு வேலை கிடைக்கல, சில பேருடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுது, ஒரு சிலருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகல. நிறைய பேரண்ட்ஸ் வந்து மூப்பொருளை குறை சொல்லுவாங்க அல்லது முறுமுறுப்பாங்க. இதுல எல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னன்னா, ஒரு காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணலைன்னா நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் பிரயாசப்படுவனுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை விட்டால் காவலாளிகள் காக்கிறது விருதான்னு எழுதியிருக்கு. அதே மாதிரிதான் சில பேருடைய திருமண வாழ்க்கையில வாலிபர்களா இருந்தாலும் சரி, வாலிபர்களுடைய பெற்றோர்களா இருந்தாலும் சரி, சிலருடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னாக்கும், என்னுடைய பிள்ளைகள் வந்து வயசு போய்கிட்டு இருக்கு, அவர்களுக்கு இன்னும் மாப்பிள்ளை பார்க்கல, பொண்ணு பார்க்கல, அல்லது அவங்களுக்கு சீக்கிரமா நல்ல பொண்ணா பார்த்துருக்காங்க, நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்காங்க, என் பையனுக்கு பொண்ணுக்கு ஒன்றும் பார்க்கல, இப்படிலாம் வந்து சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னாக்கும் முறுமுறுப்பாங்க, குறை சொல்லுவாங்க, சபையில் உள்ள மூப்பொருளுக்கு விரோதமா கூட பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். யாருக்கு முன்னாடி ஆகணும் பின்னாடி ஆகணும் அப்படின்லாம் நாம வந்து பட்சபாதமா யோசிக்கிறது இல்லை. எல்லாருக்கும் மூப்பர்கள் வந்து பிரயாசப்படுறோம். ஆனா இப்ப நான் சபையில மூப்பரா இருக்கிறேங்கிறதுக்காக யாராவது ஒரு சகோதரனை நீ இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், அல்லது இந்த பெண்ணை நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரே சபையில 10 சகோதரர்கள் இருப்பாங்க, 10 சகோதரிகள் இருப்பாங்க. ஆனா 10 பேருக்கு மேட்ச் ஆகுது. ஏன்னா ஒவ்வொருவருடைய நிலைமையும் வித்தியாசமா இருக்கு. நம்முடைய பார்வையில இவங்க 2 பேருக்கு மேட்ச் ஆகும் நினைப்போம். அந்த பையனுக்கும் அல்லது பொண்ணுக்கும் வந்து
இஷ்டம் இல்லாம போகும். நம்ம கட்டாயம் பண்ணி எப்படி செஞ்சு வைக்க முடியும்? நம்ம வந்து முதலாவதா பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, திருமணம் பண்ணி வைக்கிறது வந்து சபையினுடைய வேலையே கிடையாது. பிரதர் ஜாக் அடிக்கடி சொல்லுவார். திருமணம் பண்ணி வைக்கிறது சபையினுடைய வேலை இல்லை. எந்த அப்போஸ்தலனும் சபையில வந்து திருமணங்களை பார்த்து நடத்தி வச்சதாலாம் இல்லை. நாம வந்து அதை ஒரு ஹெல்ப்பா பண்றோம், அவ்வளவுதான். சபையில இருக்கக்கூடியவங்க வெளி சபையாரோடு கூட தொடர்பு இருக்காது. விசுவாசிகளை நேரடியா அவங்க போய் பார்த்து என் பொண்ணை கட்டிங்க, பையனுக்கு பெண்ணு கொடுங்கன்னு கேட்கறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ வந்து சபையில் உள்ள மூத்த சகோதரர்கள் வந்து அதை ஒரு ஹெல்ப்பா பண்றோமே ஒழிய, கண்டிப்பா வந்து சபைக்கு வந்தாச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் வந்து யாரும் நிர்பந்திக்க முடியாது. அது நம்ம வேலையும் கிடையாது. சபையில எங்கேயாவது வந்து பைபிள்ல எங்கேயாவது பெண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து வந்து சபையில கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு இருக்கா? இல்ல. கல்யாணத்துக்கு போனாருன்னு ஆண்டவரை குறித்து எழுதியிருக்கு. எனவே அருமையானவர்களே, நம்ம செய்யற இந்த காரியத்தை வந்து தப்பா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சபையில ஏதாவது பணம் கொடுத்து ஏதாவது ஹெல்ப் பண்றாங்கன்னா அது வந்து என்னுடைய ரைட் அப்படின்லாம் கிளைம் பண்ணவே முடியாது. ஏன்னா இது எல்லாத்துலயுமே வந்து we should not try to take undue advantage in our goodness. நம்முடைய நன்மையான ஈவுகளை பெறும் பொழுது அதை வந்து நமக்கு வந்து ஒரு ரைட் லாயில கிளைம் பண்ணக்கூடிய ஒரு உரிமையா நம்ம நினைக்க கூடாது. அது தேவன் நமக்கு பாராட்டுற ஒரு தயவு, அவ்வளவுதான். இன்னொன்னு என்னன்னா, சில பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. நமக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சில பேருக்கு வந்து வயசு வந்து திருமணம் ஆகல, கஷ்டமா இருக்கு. பாருங்க, சில பேருக்கு நான் பார்த்திருக்கிறேன், சபையில வந்து நல்ல லட்சணமான பிள்ளைகள் இருப்பாங்க, பையங்க இருப்பாங்க. சீக்கிரமா அவங்களுக்கு ஏற்ற துணை அமையாது. அவங்க குட்டையா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, அழகா இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட நல்லா இருக்காது. சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். நான் பார்த்திருக்கேன், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். இதெல்லாம் தேவனுடைய கண்களுக்கு, அது இதுக்கு தேவனுக்கு முன்பாக நம்ம இருக்கிறவங்க அது ஆச்சரியமா இருக்கும். நான் வந்து இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆக போகுது, ஆள் குட்டையா இருக்கு, கருப்பா இருக்கு, அவங்க ஃபேமிலிலையும் பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பேன். கரெக்டா அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒருத்தர் வந்து அப்படியே தேடி அந்த கண்டிஷனோட வர்ற மாதிரி எல்லாம் வந்திருக்கு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க லட்சணமா இருப்பாங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும், எல்லா இதுவும் நம்மளுடைய பார்வையில மேன்மையா இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே அமையாது. அப்ப நான் இப்படிதான் யோசிச்சு பாக்குறேன். ஆபிரகாம் வந்து தேவனுடைய பார்வையில நல்ல விசுவாசம் உள்ளவர் தான். அவருக்கு ஏன் அத்தனை வருஷமா குழந்தை இல்லை? சகரியாவும் எலிசபெத்தும் வந்து தேவனுடைய பார்வையில ரொம்ப நல்லவங்க தான். அவர்கிட்ட கட்டளையின்படியெல்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏன் திருமணம் ஆகல? அவங்களுக்கு ஏன் சீக்கிரம் குழந்தை கிடைக்கல? ஆனா இதுல நம்ம ஒன்ன பார்க்கணும். ஆனா அவங்களுக்கு கிடைச்ச அந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கிடைச்ச பிள்ளை ஒரு தீர்க்கதரிசி, யோவான். அதே மாதிரிக்கு அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை ரொம்ப வருஷமா. ஆனால் அவருக்கு கிடைச்ச பிள்ளை ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆபிரகாமுக்கு ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லை. ஆனா அந்த தாமதத்தை அல்லது தீமையை கூட தேவன் நன்மையாக மாற்றுகிறவர். பின்னாடி அவருக்கு கிடைச்ச அந்த வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கு தான் அவருடைய ஆவிக்குரிய சந்ததியாக வந்தார். ஸோ இது எல்லாத்துலயுமே நம்ம கவனிக்க வேண்டியது, ஒண்ணு தாமதமாகுது அல்லது உடனே நம்ம வந்து திருமணமாகல, வேலை கிடைக்கல அப்படின்னா உடனே நம்ம அவிசுவாசமா எண்ணவே கூடாது. ஆண்டவரே, இது எல்லாத்தையும் நீங்க இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பாருன்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு பின்னாடி எல்லாம் தேவன் தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதை விட்டுட்டு வந்து குறை சொல்லி முறுமுறுத்தம் சொன்னா சாத்தான் நம்முடைய இருதயத்துல அவிசுவாசத்தை கொண்டு வந்து முழுதுமையா ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து தேவன் செய்ய நினைச்சதை செய்ய முடியாதபடி நம்முடைய அவிசுவாசமும் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்ததுமே வந்து ஆசீர்வாத குறைச்சலா மாறி. நான் பார்த்திருக்கேன். நம்ம வந்து யாக்கோப்பு செஞ்ச காரியத்தை ஆதியாகமம் 48 வாசிக்கிறோம். 14 to 19 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பு தெரிந்த என்ன செய்வார்னா, யோசேப்புனுடைய 2 பிள்ளைகள்ல இளைய மகன் பேரு எப்ராஹிம் இல்லையா? அப்புறம் எப்ராஹிம் மனாசேன்னு சொல்றோம். மூத்த மகன் விட்டுட்டு இளைய மகன் மேல கை வைக்கிறார். He crossed his hands deliberately and placed his right hand on the younger son. அதாவது இளைய மகன் மேல தன்னுடைய வலது கையை வைக்கிறாரு. அப்பொழுது யோசிப்பு சொல்றாரு, அப்பா அப்படி இல்லை, இவன் தான் மூத்தவன், என் மேல வலது கை வைங்கன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு தெரியும் மகனே அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவன் இருக்கையில இளையவன் மேல வலது கை வச்சு அவன் ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப வயசுல கூடின பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வயசுல இளைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும். சில பேர் பாத்தீங்கன்னாக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க, நிறைய டிகிரி படிச்சிருப்பாங்க, நல்ல இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குறைவான சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்கும். ஆனா அட்டெம்ப்ட் அடிச்சு கூட பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்கும். இதுல நம்ம ஒரு ஏதோ தேவன் அவங்க மேல பிரியமா இருக்குனால செஞ்சுட்டாருலாம் நம்ம சொல்ல முடியாது. யார் யாருக்கு எதை கொடுக்கணும் தேவனுடைய ஆதீனத்துல உள்ளபடி அவர் செய்யறாரு. அதே மாதிரி பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில வந்து சின்ன வயசுலயே வந்து கணவனை இழந்துடுறாங்க, மனைவி இழந்துடுறாங்க, பிள்ளைகளை இழந்துடுறாங்க, மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் பிள்ளைகள், இப்படிலாம் எதிர்பாராம நிறைய காரியங்கள் இருக்கு.
பண நஷ்டங்கள், பொருள் நஷ்டங்கள், நிறைய கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியல. ஏன் இப்படி நடக்குது ஆண்டவரே நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம ரோமர் 8:28 வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடந்திருக்கிறது. ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு நம்முடைய மனசை தொலைச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, ஆண்டவரே நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்க எங்களை நேசிக்கிறீங்க, அதனால இது ஏன் இப்படி நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க மனுஷங்க, நாங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க அதனாலதான் அப்படி நடந்துருச்சுனோ, அல்லது இது ஒரு தேவனுடைய தண்டனை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒருத்தருக்கு வியாதி வந்துச்சுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டாங்க, இவன் செஞ்ச பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செஞ்ச பாவமான்னு சொல்லிட்டு அந்த குருடனை குறித்து கேட்கும்போது, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப ஒரு வியாதி வருது அல்லது எதிர்பாராம ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னா அது அவங்க பாவம் தான் நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. ஆனா அப்படிப்பட்டவங்க நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருக்குதா, எதனால இப்படி நடந்து ஆராய்ந்து பார்க்கறது தவறு கிடையாது. ஆனா சோர்ந்து போக வேண்டியது இல்லை. ஏன்னா அருமையானவருடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் சின்ன வயசுலயே நான் 4வது படிக்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாங்க, 8வது படிக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அனாதை மாதிரிதான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி எனக்கு 3 பிள்ளைகள்ல ஒரு பையன் மன வளர்ச்சி இல்லாத பையன், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நான் ஏன் அப்படின்னு கேட்டுட்டு முறுமுறுத்தனாக்கும் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியாது. அதுக்கு பதில் ஆண்டவரே நான் இதுக்கெல்லாம் தகுதியானவன் தான், நான் எத்தனையோ பாவங்கள்ல செஞ்சிருக்கிறேன், அதுல எது நிமித்தம் இது வந்ததுன்னு எனக்கு தெரியாது, அதனால ஐ டிசர்வ் திஸ், எனக்கு தெரியும் நான் இதுக்கு தகுதியானவன் தான், ஆனா உங்களுடைய இரக்கத்துக்காக கெஞ்சினேன், எனக்கு உதவி செய்யுங்க, இப்ப நான் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும், எனக்கு உதவி செய்யுன்னு கேட்டா தேவன் கண்டிப்பா தீமையை கூட நன்மையாக மாற்றுவார். நமக்கு தடை கற்களை எல்லாம் படிக்கெல்லாம் மாற்றி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை வளர்க்கவும் உயர்த்தவும் அவரால் முடியும். அதனால ஒருவரும் சோர்ந்து வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய அன்பு தகப்பன் நம் பட்சத்துல இருக்கிறார். சாத்தானே கொண்டு ஒரு தீமையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிச்சிட்டா கூட அதையும் தேவன் நன்மையாக மாற்றுவார். நம்ம இந்த பூமியில கண்ணால காண்கிற ஒரு வாழ்க்கையை, ஆடம்பர வாழ்க்கையோ அல்லது கணவன் மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சந்தோஷமான உலக இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையை தான் ஆசீர்வாதம் நினைச்சு பழகிட்டோம். அதனால நமக்கு நம்முடைய கருத்துக்களுக்கு எதிரான ஒரு காரியம் நமக்கும் பொழுது அதை நம்மளால ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் முடியல. ஆனா நம்ம மாற்றி யோசிப்போம், நம்முடைய தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதோ தான் அனுமதிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் பார்த்திருக்கிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க நேசித்த கணவன் இறந்து போயிருப்பாரு, அதுக்கு பின்னாடி அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் மளமள நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். கணவன் இறந்து போயிருப்பாரு, அவர் கணவன் இருந்தா கூட செய்ய முடியாத அநேக நன்மையான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அதே மாதிரிக்க அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அல்லது புருஷன் இறந்து விதவைகளா இருக்கக்கூடியதான சகோதரிகள், மனைவி இழந்து இழந்த சகோதரர்கள், இப்படிலாம் நிறைய பார்க்கத்தான் செய்யறோம். ஏன்னு நமக்கு தெரியல. நிறைய காரியத்துக்கு நம்மளா ஒரு ஒரு முடிவை நம்ம சொல்ல முடியாது. ஆனா நம்ம அவங்க சைட்ல நிக்கிறோம், அவங்களுக்காக இறக்கப்படுறோம், we support them, we pray for them, நாம பொறுப்பெடுத்துக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில தீமையை நன்மையாக தேவன் மாற்றி இருக்கிறார். எனவே நம்ம ஒரு காலம் முறுமுறுப்புக்கோ குறை சொல்லுதலுக்கோ நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. யோகனுடைய வாழ்க்கையில ஏன் அவ்வளவு தீமையான காரியங்கள் எல்லாம் நடந்தது? சாத்தான் அப்படி செய்தான். ஆனால் அதை தேவன் இறுதியில பாத்தீங்கன்னா 2 மடங்காக தேவன் அவனை ஆசீர்வதித்தார். எனவே அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி தேவனை பிடிச்சுக்கிடுவோம், அவருடைய வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்கிடுவோம். பாருங்க, சிலவருடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல சீக்கிரத்துல, சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது. அப்பெல்லாம் நாம என்ன யோசிக்கணும்னா, ஆண்டவரை பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைச்சலுக்கு நான் ஏதாவது விதத்துல காரணமா இருக்கிறேன்னா எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு நம்ம சொல்றது நல்லதுதான். ஏன்னா நம்ம சங்கீதம் 37:25 வாசிக்கிறோம், நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரியாது அப்படின்னு வாசிக்கிறோம். தாவீது சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன், இப்பொழுது முதிர் வயலுனா இருக்கிறேன், நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிகிறேன். அதை பிரதர் ஜாக் இப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமை இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு வேலை இல்லாம இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலை தேவன் அவங்களுக்கு நிச்சயமா கொடுப்பார். வேலையோ ஒரு தொழிலோ தேவன் கண்டிப்பா கொடுப்பார். ஒரு வேலை நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த வழியை நம்ம விட்டுட்டு இன்னொரு வழியை நம்ம யோசிக்கணும், மாத்தி யோசிக்கணும். அப்ப ஒரு வழி அடையும் பொழுது இன்னொரு வழியை திறக்கிற தேவன் அவர்.
எல்லாருக்கும் ஒரு வழியில போயிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த வழி வந்து அடைக்கப்பட்டதா இருக்குன்னா பரவாயில்ல, நமக்கு இன்னொரு வழியை தேவன் காண்பிப்பார். அதனால நாம வந்து அஹ், எல்லாருக்கும் வந்து நல்ல பிரகாசமா இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்கிற பகுதியில் நமக்கு வேலை இல்லைன்னா பரவாயில்ல. நமக்கு வேண்டியது என்ன? நமக்கு வந்து இந்த வேலை அந்த வேலைன்னு கிடையாது. எனக்கு பிழைப்புக்கு வழிவாசல தேவன் திறக்கணும். அது பிசினஸோ, அது வேலையோ, அல்லது வந்து இந்த ஃபீல்டோ அந்த ஃபீல்டோ, அது எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே. எனக்கு பிழைப்புக்கு நீ உங்க ஒரு வழிவாசல் தாங்க. எனக்கும் என்னை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு எனக்கு தேவையான பண வசதி நீங்க தாங்கன்னு கேட்டா எந்த வழியிலயோ தேவன் வந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக தான் இருக்கிறார். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையே பாக்குறாங்க, அந்த பிரச்சனைக்கு பரிகாரியாகி தேவனை பாக்குறது இல்ல. நாம வந்து தேவனை தான் பார்க்கணும். தேவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரியாகிய தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சில நேரங்கள்ல சுகம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது, அல்லது நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க தாமதமாகுதுன்னு சொன்னா தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்துல செய்வார். அவருடைய காலத்துக்கு முன்னாடி இது செய்யுங்கலாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா தேவன் வந்து நமக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்பலாம், அல்லது நம்ம சோதித்து பார்க்கலாம். யோசேப்பு வந்து எத்தனையோ வருஷம் வந்து 17 வயசுல இருந்து அவர் கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் வந்து பலவிதமான பாடுகளுக்குலாம் வந்து அவரை வந்து உடைச்சு நொறுக்கி தேவன் உருவாக்குனார். காரணம் என்ன? அவன் எந்த ஸ்தானத்துல கொண்டு வைக்க போறாரு, அவனுக்கு கொடுக்க போகிற பொறுப்பு என்னவோ அதுக்குள்ளதான நிலைமைக்கு அவனை வந்து தயார் பண்றதுக்காக அவனுக்கு பலவிதமான பாடுகள் கஷ்டங்கள் வந்தது. இப்பொழுதும் பாத்தீங்கன்னாக்கும் இப்ப ஐஏஎஸ் தேர்வு எழுத போறாங்கன்னா அதுக்கு தகுந்தாற் கூட அவங்க வந்து தயாராக வேண்டியிருக்கு. அவங்க என்ன பொறுப்புகளை கையாள வேண்டுமோ அதுக்கு வேண்டிய ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுடைய நோக்கமா இருக்கு. அதனால நம்மளை எந்த காரியத்துக்கு, எந்த ஊழியத்திற்கு அல்லது எந்த வேலைக்கு தேவன் தெரிந்து கொள்கிறாரோ, அல்லது எந்த ஆசீர்வாதத்தை அல்லது மேன்மையை நம்ம கொடுக்க விரும்புகிறாரோ அதற்கு தகுந்தாற் போல நம்மளை தேவன் அந்த வழியில நடத்தி நம்மளை தயார் பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஒரு காலம் வந்து தேவன் தேவையில்லாம திராணிக்கு மிஞ்சி நம்ம சோதிக்கிறவரே அல்ல. நம்ம அநேக நேரங்கள்ல ஏதோ திராணிக்கு மிஞ்சி தேவன் சோதிச்சது போலவோ, அல்லது சில நேரத்துல ஒரு ஆக்சிடென்டலா ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னு நினைக்க வேண்டாம். நத்திங் இஸ் ஆக்சிடென்டல் டு காட். தேவனுக்கு எதுவுமே வந்து ஒரு விபத்தை போல நடக்கிறதே கிடையாது. ஒரு முறை என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது. நான் வந்து திடீர்னு வந்து நான் கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு இது ட்ரைனிங்னு போட்டாங்க. நான் போனேன். அந்த வேலைக்கு வந்து எனக்கு எந்த ஊர்ல தான் எனக்கு வேலை வேணும், இல்லாட்டி அந்த வேலையை வேண்டாம்னு நான் சொல்லியிருந்தேன் இன்டர்வியூலயே. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு கோயம்புத்தூர்ல வேலை போட்டாங்க. அப்பொழுது நான் மன வளர்ச்சி இல்லாத என் பையன், என் மனைவி இருக்கிறாங்க. நிச்சயமா நான் இங்க வேலை பார்க்க முடியாது. அப்பொழுது நான் சாருக்கு ஒரு மெயில் போட்டிருந்தேன், பிரதர் இந்த மாதிரி என்னுடைய ஊர்ல வேலை கிடைச்சாதான் போவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப என்னை எதிர்பார்க்காம இங்கேயே கோயம்புத்தூர்ல வேலை போட்டாங்கன்னா என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு. அவர் என்ன மெயில் கொடுத்திருந்தார் தெரியுமா? நத்திங் இஸ் ஆக்சிடென்டல் டு காட் அப்படின்னு கொடுத்திருந்தார். நமக்கு என்ன ஒரு எதிர்பாராத ஒரு இதா இருக்கலாம். அப்ப தேவன் வந்து அவருக்கு ஒண்ணுமே தெரியாம, அவருடைய முன்னறிவு தெரியாம நம்ம வாழ்க்கை நடந்து நினைக்க மாட்டோம். அப்புறம் ஒரு 6 மாசம் வந்து நான் உடஞ்சு நொறுங்கினேன். எனக்கு வந்து ஆண்டவரே நீங்க எப்படியா, அப்புறம் கடைசியில வந்து ஒண்ணு வேலையை என்னை மாத்தி கொடுங்க, இல்லைன்னா வந்து வேலையை ரிசைன் பண்ண போறேன்னு சொன்னேன் நிர்வாகத்துல. தேவன் எனக்கு வேலையை மாத்தி கொடுத்தாரு. எது சொல்றாருன்னா, தேவனால கூட காரியம் ஒண்ணும் இல்லை. சில நேரங்கள்ல நம்மள வந்து இந்த உலக வேலையில நாம வந்து அதிக அக்கறை காட்டி எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அதனால நான் போறேன், அல்லது இந்த வேலையின் மேல நமக்கு ஒரு கண்ணு வச்சு நம்ம உலக பிரகாரமான ஒரு அந்தஸ்தையோ பதவியையோ அல்லது அதிகாரத்தையோ பணத்தையோ நம்ம நினைச்சு இப்ப சபை இல்லாத இடங்களுக்கு கூட ஒரு சிலர் போயிடுறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இது என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. இதெல்லாம் வந்து நான் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஐஸ்வர்யத்திலையும் ஒரு வஞ்சனை இருக்கு, அழகுலையும் ஒரு வஞ்சனை இருக்கு. நாம இதுல வாசிக்கிறோம், நீதிமொழிகள்ல 30வது அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். அது தி பியூட்டி இஸ் டெசிட்ஃபுல்னு வாசிக்கிறோம். 31:30 நீதிமொழிகள் 31:30 வாசிங்க. நம்ம வசனத்தையே வாசிக்காம இருக்கிறோம், அந்த வசனத்தை ஒண்ணு வாசிங்க. நீதிமொழிகள் 31:30 யாராவது தமிழ்ல வாசிங்க. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Charm is deceitful and beauty is vain, but a woman who fears the Lord, she shall be praised. இதுக்கு என்னன்னாக்க, அழகு வஞ்சனை உள்ளது, சௌந்தரியமும் வீண். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஓகே, இப்ப பாருங்க, திருமணம்னு வரும் பொழுது அநேக ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கும், நல்ல அழகான பெண்ணா வேணும், அல்லது பெண்கள் கூட அதே மாதிரிக்கே எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு அப்படி மாப்பிள்ளை கிடைச்சது, இந்த பொண்ணுக்கு இப்படி மாப்பிள்ளை கிடைச்சது, எனக்கு அதே மாதிரிக்கே ஒரு நல்ல அழகான ஆணா வேணும், அல்லது
நல்ல வேலையில நல்லா சம்பாதிக்கிற ஒரு மாப்பிள்ளையா வேணும். நம்ம இதுல மார்க் 4ல கூட வாசிக்கிறோம். 9வது வசனம் வாசிப்போம். அதுலயும் வந்து என்ன வாசிக்கிறோம்னா, மார்க் 4:9. 4:9 பிரதர். சாரி பிரதர், அதாவது 4வது அதிகாரத்துல அந்த வசனம் 19, சாரி 4:19 வாசிங்க. இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, NASBல டிசீட்ஃபுல்னஸ் ஆஃப் ரிச்சஸ் போட்டிருக்கு. அப்படின்னா டிசீட்ஃபுல் அப்படின்னா ஏமாற்றுறது, வஞ்சிக்கிறது. வஞ்சனை எப்படின்னா அழகு, ஒருத்தர் அழகா இருந்தா போதும், வாழ்க்கையில அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. அழகு வந்து எம்மை ஏமாற்றும். அழகா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. அழகா இருக்கிறவங்க எல்லாம் கற்புள்ளவங்கன்னு நினைக்க முடியாது. அழகா இருக்கிறவங்க மோசமானவங்க நான் சொல்லல. பட் அதை மட்டுமே வச்சு நம்ம வந்து அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அளவிட முடியாது. அதே மாதிரிதான் பணம், வசதி. இந்த பணம் என்ன செய்யும்னா, இட் வில் கிரியேட் இன் அஸ் எ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. அதாவது பணம் நமக்கு ரொம்ப பாதுகாப்பானது. பணம் இருந்துச்சுன்னா பாருங்க, அந்த பணக்காரன் கூட லூக்கா 12 என்ன சொன்னான்னா, அநேக வருஷத்துக்கு ஆத்மாவே நீ பூசித்து குடித்து பூரிப்பாயிருன்னு சொன்னா. காரணம் என்ன, பணம் இருந்துச்சுன்னா போதும், இந்த பூமியில நம்ம வந்து எத்தனையோ வருஷத்துக்கு வந்து நம்ம அழுங்காம குழுங்காம வசதியா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப வந்து சுகம் வேண்டாமா? பணம் இருந்தா போதுமா? சுகம் வேண்டாமா? அப்ப அவனுக்கு நிறைய பணக்காரர்கள் எல்லாம் கடைசியில் சாகும்போது வந்து வியாதி வந்து அவங்க சாகும்போது எழுதி வச்சு சேர்த்திருக்காங்க. அலெக்சாண்டர் குறித்து, மகா அலெக்சாண்டர் குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து எத்தனையோ வெற்றிகளை குவித்தவர். இளம் வயசுலயே அவர் மரிச்சு போயிட்டார். அவர் மரிக்கும் போது வந்து சொன்னாராம், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னுடைய சவப்பெட்டியை வந்து ரொம்ப தேறின மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போனோம். அப்புறம் வந்து நான் சேர்த்து வச்சதான தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் நீங்க வீதியில இறைச்சிட்டு போனோம். அப்புறம் என்னுடைய கைகள் ரெண்டும் வந்து வெளியில சவப்பெட்டிக்கு வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கணும், அப்படியே தொங்கிக்கிட்டு, அப்படிதான் என்னை தூக்கி கொண்டே அடக்கம் பண்ணணும்னு சொன்னாராம். அவங்க எல்லாரும் கேட்டாங்களாம், என்ன இவ்வளவு பெரியதான மகா வீரரா இருந்த அலெக்சாண்டர் வந்து இப்படி சொல்லியிருக்காருன்னு அவர்கிட்ட போய் நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், எவ்வளவோ ஞானத்துல தேர்ந்த அந்த வைத்தியர்கள் கூட, அறிவாளிகள் கூட என் உயிரை காப்பாற்ற முடியலைங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக வந்து என்னுடைய சவப்பெட்டியை மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போகணும், அதுவும் சிறந்த மருத்துவர்கள் சொன்னாராம். இரண்டாவதாக என்னன்னா, நான் சேர்த்து வச்ச தங்கம் வெள்ளி பொண்ணு எதுவுமே என்னை காப்பாற்ற முடியல, அதனால அதையெல்லாம் வீதியில கொட்டி போடுங்க, அது யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொன்னாராம். மூணாவது, என் கை ஏன் வெளியில தொங்கிட்டு இருக்குன்னு கேட்டது சொன்னாராம். என் கையில இருந்து நான் ஒன்னும் எதையும் கொண்டு வரல, வெறுங்கையினா தான் வந்தேன். இப்ப நான் எவ்வளவோ வந்து சொத்து சோகம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாம் தேடினேன், அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெறுங்கையனா தாப்பா போறேன், ஒன்னையும் எடுத்துட்டு போல, நீங்க எல்லாரும் பாத்துக்கங்க. அப்ப இதுதான் நம்ம எல்லாருடைய நிலைமையும். இந்த மனுஷன் இந்த பூமியில வாழும் பொழுது எல்லாத்தையும் தேடுகிறான், அதுல ஒன்று கூட நம்மோடு கூட வரப்போவதில்லை. ஆனால் திருமணம்னு வரும் பொழுது இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து எதை ஃபீல் பண்றாங்கன்னா, பணம் வந்து ஒரு நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்லதான், நல்ல சம்பாத்தியம் வேண்டாம்னு நான் சொல்லல. அதே மாதிரிக்கு வந்து do not be matched with unequal yokesன்னு எழுதியிருக்கு. அதாவது சமநிலையற்ற நுகத்தடியில பிணைக்கப்பட வேண்டாம்னு. சமநிலைன்னு சொன்னா ஆவிக்குரிய காரியத்துல மட்டுமல்ல, பூமிக்குரிய காரியத்திலையும் ஓரளவுக்கு ரொம்ப, அதாவது எந்த அளவுக்கு நம்மளால சகித்து கொள்ள முடியுமோ அந்த டாலரன்ஸ் லிமிட்டுக்குள்ள இருக்கிறது அவசியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. அது உயரமோ வயசோ படிப்போ அல்லது நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்டோ இதெல்லாம் வந்து ஒத்து போக முடியுமான்னு பாக்குறது தவறு கிடையாது. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடின ஆண்டவர் சொன்னாரு. அப்ப ஒரு ஸ்திரீயோ அல்லது வந்து ஆணோ, அங்க எழுதியிருக்கோம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்போம் யார், அது விலையேற பெற்ற முத்துக்கள் போல, அதை காட்டிலும் அது மேன்மை உள்ளதுன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா இன்றைய இளைஞர்களும் சரி, வாலிப பெண்களும் சரி, திருமணம்னு வரும்போது அழகுக்கும் வேலைக்கும் பணத்திற்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து ஆவிக்குரிய காரியத்துக்கு கொடுக்கறது இல்லை. சாக் என்ன சொல்லுவாங்கன்னா, 50% நீ வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு முதலாவது முக்கியத்துவம் கொடு, அப்புறம் வந்து உனக்கு பிடிச்சிருக்குதா, மற்ற தகுதியெல்லாம் இருக்குதா, ஒரு பிசிக்கல் அஃபினிட்டி இருக்கா, அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம்னு சொல்லல, பாருங்க, அது வேண்டாம்னு சொல்லல. ஆனா முதலாவது அவங்க ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்திக்கிறதுனாக்கும்,
தங்கள் கூட வேலை பார்க்குறவங்க அல்லது சொந்தக்காரங்க, ஜாதிக்காரங்க அப்படின்னு பெண்ணையோ மாப்பிள்ளையோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விதத்தையும் பேசி முடிச்சுட்டு அவங்கள ஏதாவது ஒரு சபைக்கு போய் அவங்கள ஞானஸ்தானம் எடுக்க சொல்லி, அது நம்ம மாதிரி சபைக்கு அனுப்புனா கூட சீக்கிரம் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்கன்னு வேற சபைக்கு அனுப்பி அவங்கள அப்படியே, அதாவது என்னன்னா டிஃப்ரெண்ட் என் ரூட். ஒருத்தர் விரும்புறோம்னா சரி அதை வெளியில காமிச்சுக்கிடாம அவங்க வேற ஏதாவது ஒரு சபைக்கு போ, கொஞ்ச நாள் போனோடனே ஞானஸ்தானம் கட்டினா சீக்கிரமா. ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பெண்ணை பார்த்தாரு. அவர் வந்து கல்யாணத்துக்கு குடும்பம் சொன்னாங்க, அவர் ரட்சிக்கப்படவே இல்லைங்க, அவர் சர்ச்சுக்கு போறாங்க, நான் ரட்சிக்கப்படலை, அவங்கள போய் நீங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்களேன்னு. அவர் சொன்னாரா, அது என்னங்க பெரிய காரியம், ஒரே மணி நேரத்துல அல்லது ஒரே நாள்ல வந்து நான் அவங்களை ஞானஸ்தானம் எடுக்க வைக்கவான்னு கேட்டாராம். எப்படின்னாக்கும் அவர் அது மாதிரி சில சபைகள் இருக்கு, நீங்க அங்க அனுப்புனீங்கன்னாக்கும் உடனே நான் இங்க வந்து ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னா கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு. அப்படி ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கும் சில ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்படி ரட்சிக்கப்படாதவங்கள ரட்சிக்கப்பட்டவங்கன்னு ஞானஸ்தானம் கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் சில ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சு நாம வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப்ஸ். பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், சாத்தான் வஞ்சிக்கிறான், படம் வஞ்சிக்கிறது, அழகு வஞ்சிக்கிறதுன்னு நம்ம வாசிக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய வஞ்சனை என்னன்னா, நாம வந்து சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரியாமல் போட முடியினால தேவனே கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்கு அனுப்பினார். அப்படின்னு லெட் தம் பி டிசீவ்ட். அவங்க இருதயத்தை பாக்குறாரு, அவங்களுக்கு வந்து சத்தியத்தின் மேல ஒரு வஞ்சை இல்லை. அவங்க வந்து வாழ்க்கை துணையை தெரிவு செய்யும் போது வந்து பணத்துக்கும் அழகுக்கும் அவங்களுடைய மற்ற ஜாதிக்கும் இப்படிதான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகே, இவன் வந்து அவன் வழியிலே போகட்டும் அப்படின்னு தேவனே விட்டுறாரு. தேவனால் கைவிடப்படக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நரகம் நம்ம சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த பெரிய வஞ்சனை எப்படி வருதுன்னாக்கும் அவங்களுடைய இருதயத்தினுடைய நினைவுக்கு தந்தாற் போலதான் அவங்களுக்கு கொடுக்குறாரு. மனிதருடைய இருதயங்களை பார்த்தா தேவன் ராஜாக்களை கொடுக்குறாருங்கிற மாதிரிக்க மனிதருடைய இருதயத்துல அல்லது திருமணமாக போற வாலிபருடைய இருதயத்துல வந்து அவங்களுக்கு இந்த பணமும் இந்த அழகும் இந்த ஜாதியும் அல்லது அந்தஸ்து நல்ல வேலை அல்லது நல்ல வசதியான குடும்பம் மேல வெளியில டவுரி பேசுறது இல்லை. ஏன்னா இங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க, இங்கெல்லாம் நீங்க எழுதி வாங்குறீங்க. அப்படி வெளியே தெரியாம வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பார்த்தோம்னா இதெல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சிருவாங்க. இவ்வளவு வசதியான இடம் தான் அப்படின்னு நீங்க பாத்துக்கிறது. நம்ம என்ன சொல்றோம்னா இதெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லல. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு. அதை விட்டுட்டு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய, ஏன்னா நீங்க எல்லாம் தேடுறபடி வரவே வராது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி பூமிக்குரிய காரியங்களும் சரி எல்லா தகுதியும் உடையதா நம்ம எதிர்பார்க்கிறபடியே திருமண வாழ்க்கைங்கிறது அமையாது, வேலை அமையாது, நம்மளுடைய இதர சூழ்நிலைகளும் நமக்கு அமையாது. ஏன்னா நம்ம எல்லாம் எதிர்பார்த்தபடியே எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா அப்புறம் தேவன் எங்களுக்கு கடவுள்னு ஒருத்தர் தேவையில்லையே, அப்புறம் எதுக்கு கடவுளை தேட போறோம்? நிச்சயமா அப்படி அமைஞ்சிச்சுன்னா அவன் கடவுளே தேட மாட்டான். ஆக நம்முடைய வாழ்க்கையில சில குறைகள் வரும் பொழுதுதான் when there is no other alternative we trust in God. ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு வழின்னு சொல்றோம். அதனால நாம வந்து இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க கவனம் செலுத்தணும். திருமண துணையை தேடும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கைகளுக்கும் தேவனுக்கு பயந்தவங்களா, ஒருவேளை முழுமையான ஒரு சத்தியத்தை அறியாம இருக்கக்கூடிய சபையில இருந்தா கூட அவங்களுக்கு தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்குதாங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி வந்து நாம வந்து அவங்க வாழ்க்கையில என்ன இப்படி இருக்கிறாங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டான்னு நினைச்சேன், இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னாக்கும் உண்மையா உங்களுடைய இருதயத்துல எனக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு பயந்த ஒரு ஸ்திரீ அல்லது பையன் தான் வேணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா தேவன் கண்டிப்பா உங்களுக்கு அதை நிறைவேற்றி இருப்பார். ஏன்னா நம்ம 2 நாளாமும் 16:9 வாசிக்கிறோம். அவரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமிக்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அப்ப நாம வந்து மனுஷனை நம்புறோம், மனுஷனை புயபலமாக்கி கொள்றோம். எரேமியா 17:5 வாசிக்கிறது போல நம்முடைய இருதயம் வந்து வஞ்சனையா இருக்கு. நம்மள அந்த இருதயமே நம்மளை வஞ்சிக்கும்படி தேவன் செஞ்சிருவாரு. நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க, முடிவு எடுத்துட்டு வந்து ஆண்டவரே எனக்கு ஒரு வசனத்தை கொடுங்கம்பாங்க. நீ முடிவு எடுக்கும் போது தேவனை தேடாம நீ வந்து தேவனுடைய பேரை சொல்லி முத்திரக்கா ஒரு வசனத்தை தேடினா நிறைய கிடைக்கும். நான் பார்த்திருக்கேன். சில பேர் வந்து திருமண துணையை தேடும் போது அந்த மூத்த சகோதரருடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களாவே வந்து அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், அவங்க தான் ஏற்ற துணையை நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுல உபாய தந்திரங்களை எல்லாம் கையாளுவாங்க. கடைசியில தேவன் வந்து அவங்களுடைய இருதயத்துல இருந்தே எடுத்து அவங்களுக்கே கொடுத்துருவாரு சரி அப்படின்ட்டு, மூப்பொருளும் சரின்றுவாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்ச பின்னாடி வந்து ஐயோ என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னா சரி. ஏன்னாக்கும் அப்ப மூப்பொருள் கூட சொல்லுவாங்க, என்ன பிரதர் நீங்க எல்லாம் தானே கல்யாணம் பண்ணி வச்சு, உங்கள்கிட்ட எல்லாம் தானே யோசனை கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன் சிலர் அந்த வாழ்க்கை துணையை பிக்ஸ் பண்ணும்போது எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க தான் கல்யாணத்தை பேசி முடிக்கணும்,
நீங்க தான் கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கணும். கல்யாணத்தை நடத்தி வைக்கல என்ன இருக்குது? 99% முடிஞ்சு போகுது. ஒரு பிரதர் சொன்னாரு, கல்யாணம்னா 99:1:99. 99% வந்து கல்யாண நாளுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிருது. 1% தான் கல்யாணம் அன்னைக்கு. அது வந்து ஒரு சேக்ரமெண்ட் மாதிரி தான். அதுக்கு பின்னாடி நீங்க 99% வாழ்க்கையை நீங்க இனிமேதான் வாழ போறீங்க. திருமண நாள்ங்கிறது 1%. அப்ப திருமணத்துக்கு முன்னாடி உள்ள 99% நீங்க வாழ்க்கை துணையை தேடும் போது எந்த அளவுக்கு தேவனை கனம் பண்ணி, அவருடைய வார்த்தையை கனம் பண்ணி, அவங்களுடைய உண்மையா மனம் திரும்பி இருக்காங்களா, உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்கு தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்குதாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ, அந்த 99% அங்கே முடிஞ்சு போச்சு. 1% அன்னைக்கு வந்து நீங்க பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு 10 ஊழியக்காரர் உங்க மேல கையை வச்சு அமுக்கு அமுக்கி ஆண்டவரே ஆசீர்வதிங்கன்னாலும் ஒன்னும் ஆக போறது இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி இந்த 99% உங்க வாழ்க்கை வந்து நீங்க ஏற்கனவே 99% எப்படி நீங்க அந்த வாழ்க்கை துணையை தெரிவு செய்யறதுல நீங்க பிரயாசப்பட்டீங்களோ அதுக்கு தகுந்தாற் போலதான் அமைய போகுது. இந்த 10 பேர் உங்க கையை வச்சு உங்க மேல வந்து பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் வந்து கையை வச்சுட்டாங்க, அடேப்பா எவ்வளவு கிராண்டா கல்யாணம் நினைச்சு நீங்க அந்த ஒரு நாள் திருப்தியோட அமைஞ்சீங்கன்னா மீதி 99% வாழ்க்கைக்கு வந்து நீங்க தான் பொறுப்பு. எனவே நிறைய நேரத்துல நான் பார்த்திருக்கேன், என் பேரை வச்சு ஒரு சீல் போட்டுக்கிட்டு விரும்புவாங்க. அந்த ஆகாப் ராஜா அவனுடைய மனைவி வந்து ஒரு கடிதத்தை எழுதி அந்த ராஜா அவனுடைய முத்திர முகத்தை வச்சு சீல் போட்டால அது மாதிரிக்க நம்மளுக்கு தெரியாம எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ரகசியமா வெளியரங்கமா நம்மளை வச்சுதான் எல்லாம் நடக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி இவருடைய தலைமையில தான் கல்யாணம், இவர் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டார். ஹம்பக்கு. இந்த ஏமாற்றுதலுக்கு உள்ளதான பலனை பெரிய வஞ்சகத்தை தேவனே அனுமதிப்பார். நீ என்னை ஏமாத்துறதுக்கு தந்திரம் பண்ணியோ அதுக்குள்ள பலனை நீ தான் அனுமதிக்க போற. அவங்களுடைய இதை அவங்களுக்கே குடிக்க கொடுக்குற மாதிரி என்ன ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி வாலிப சகோதர சகோதரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னன்னா, பி கேர்ஃபுல் இன் சூசிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, வாழ்க்கை துணையை தெரிவு செய்யும் போது ஒரு விசுவாசியை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. அவங்க வந்து உண்மையான விசுவாசியான்னு பார்க்கணும். சும்மா வந்து மறுபடி பிறக்காதவங்களை எல்லாம் வந்து நம்ம விசுவாசின்னு நம்மளா வந்து ஞானஸ்தானத்தை கொடுத்து ஒரு சீல் குத்திக்கிட்டோம்னா அவங்க விசுவாசி ஆயிடுவாங்களா? விசுவாசின்னா அவங்க வாழ்க்கையில சோதனைகளை சந்திக்கும் போது தேவனை விசுவாசிப்பாங்க, தேவன் பெயர்ல நம்பிக்கையா இருப்பாங்க, அவங்கதான் விசுவாசி, மறுபடி பிறந்திருப்பாங்க. அப்புறம் ஆனா அப்படியே இல்லாத ஒரு வாடகை உள்ளவங்களை வந்து நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. டோன்ட் பி மேட்ச் வித் அன்இக்வல் யோக்ஸ். அன்பிலீவரோட விசுவாசிக்கு பங்கு இதெல்லாம் எழுதியிருக்கு. நம்ம பொருந்தியிருக்கிறது நிறுவனத்தை நம்ம வாசிக்கிறோம். சாலமோன்ட்ட 2 முறை தோன்றி ஆண்டவர் வந்து எச்சரித்தாரு, எப்பா நீ இப்படிலாம் வந்து அந்நிய பெண்களோட நீ சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு. அவன் கேட்கவே இல்லை. கடைசியில என்னாச்சு, அவன் அந்த தேவாலயத்தை கட்டி தேவனே மெச்சுக்கொண்டார். நீ ஞானத்தை கேட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மெச்சுக்கொண்டு அவன் கேட்காத எல்லாம் அவனுக்கு கொடுத்தாரு. ஆனாலும் கூட அவன் கடைசி காலத்துல வந்து விக்கிர கோயிலையும் கட்டினான். தேவனுக்கு ஆலயத்தை கட்டின மனுஷன் தேவனுடைய அந்த ஆலயத்தை அவருடைய மகிமை நிரப்பிட்டு, ஆனா பின்னாடி வந்து விக்கிர கோயிலையும் கட்டிட்டான். காரணம் என்னன்னா அவிசுவாசி அவருடைய பெண்கள் தான் காரணம். அப்ப அதை தேவனே எச்சரித்தாரும் கேட்கல. அதே மாதிரிக்கு பாருங்க, இன்னைக்கு சபையில எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்கிறோம். ஆனா செகுடங்காதுல ஊதின சங்கு மாதிரிதான் சில பேர் அப்படியே தான் போறாங்க அவங்க இஷ்டத்துக்கு. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம சொல்ல முடியாது. திருமணத்துல வந்து யார் வந்து நீ இன்னாரதான் கல்யாணம் பண்ணணும், இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. சர்ச்சு மினிமம் என்ன எதிர்பார்க்கலாம்னா அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு நம்மளா தெரிஞ்சா பேசி பார்க்கலாம். இல்லைன்னா அவங்க வேற சர்ச்சுன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு ஒரு ஞானஸ்தான சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தா நம்ம என்ன பண்ண முடியும்? we cannot stop it. சோ இதுல யாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரிதான் நான் நண்பர்கள் சொல்றேன். அவிசுவாசியான நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம வந்து 2 சாமுவேலுடைய புஸ்தகத்துல ஒரு நண்பனை குறித்து வாசிக்கிறோம். தாவீதுக்கு வந்து ஒரு மகன் இருந்தான். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 2-5. அம்னோன்னு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு நண்பன் இருந்தான். அவன் பேர் வந்து ஜோனதாப். உங்களுக்கு தெரியும். அவன் வந்து அவனுக்கு ஒரு கசின் தான். இந்த அம்னோன் வந்து தன்னுடைய தகப்பனுடைய இன்னொரு மனைவியினுடைய மகளாகிய தாமார் மேல, அப்சலோமுடைய சகோதரியின் மேல ஆசை வச்சுட்டான். அதை அவனுடைய உள்ளத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாம அவன் வந்து வெளியிலயும் சொல்ல முடியல, உள்ளுக்குள்ள ஆசையும் விட முடியல. அவன் அப்படியே நொந்து போயிருக்கிறான், சோர்வா இருக்கிறான். அப்ப அவனுடைய ஃப்ரெண்டு வந்து கேட்கிறேன், என்னடா நாளுக்கு நாள் இப்படி இருக்கிறே, சோர்ந்து போய், என்ன ராஜகுமாரனா, உனக்கு என்ன கவலை, ஏப்பா அப்படி இருக்கேன்னு கேட்டான். அவன் சொன்னான், இப்படி நான் எனக்கு சகோதரி முறைமை வேணும், இந்த பெண்ணு மேல நான் ஆசையா இருக்கிறேன்ட்டு. உடனே பாருங்க என்ன ஐடியா கொடுக்குறான்னு சொல்லிட்டு, இது என்னடா பெரிய காரியம், நீ வந்து உனக்கு வியாதிப்பட்ட மாதிரி படுத்துரு, உங்க அப்பா வந்து விசாரிக்க வருவாரு, அப்போ வந்து எனக்கு இந்த சகோதரி வந்து எனக்கு பலகாரம் சுட்டு கொடுக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு கேளு, அவர் செஞ்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொல்லி கொடுத்தான்.
கிளவர் பீப்புள் வந்து புத்திசாலித்தனம்லாம் தேவனிடத்துல இருந்து வருதுன்னு நம்ம நினைக்க கூடாது. சாத்தான் வந்து ரொம்ப தந்திரமான விரோதி நம்ம வாசிக்கிறோம். அவன் ரொம்ப தந்திரமா அவனுக்கு யோசனை சொல்லி கொடுத்தான். அதுல தாவீதே ஏமாந்து போயிட்டாரு. அவர் என்ன நினைச்சாரு, ரெண்டு நம்ம பிள்ளைங்க தானே நினைச்சாரு. கடைசியில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆக அது தாவீதுக்கும் ஒரு வெட்கக்கேடான காரியமா போச்சு. அவன் குடும்பத்திலேயே ஒரு பெரிய அவன் வந்து அந்த தாமாருடைய சகோதரனாகிய அப்சலோம் வந்து அவனை கொண்டு ராஜ்ய பாரத்துக்கும் பிரயாசப்பட்டு அப்படிலாம் ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு காரணம் என்னன்னாக்கும் ஒரு கேடான நண்பன் தான். அப்ப உலகத்துல கூட சொல்லுவாங்க கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு. அப்ப அதுதான் நம்ம வந்து 1 கொரிந்தியர் 15:33 வாசிக்கிறோம். பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் மாரல்ஸ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. தமிழ்ல ஆகாத சம்பாசனைன்னு போட்டிருக்கு. ஆகாத சம்பாசனை யார் சம்பாசிப்பா? ஆகாத மனிதர்கள் தான். ஸோ இந்த விஷயத்துல நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கோம். அதனால இதெல்லாம் நான் வந்து பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல சந்திக்கக்கூடிய பிரச்சனையை தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து வாலிபர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையில நான் சொல்றது, வாலிபர்களோ வயோதிகளோ யாரா இருந்தாலும் சரி, we need செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா வரக்கூடியதான ஒரு ஃப்ரூட். அதை வந்து நம்ம கலாத்தியர்கள நிருபத்துல 5வது அதிகாரத்துல 23வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம்னு சொல்றோம். அந்த இச்சை அடக்கம்ங்கிறது இந்த கடைசியா சொல்லப்பட்டதா இருந்தா கூட ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன எழுதியிருக்குனாக்க செல்ஃப் கண்ட்ரோல். அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியதான அந்த ஆசை இச்சைய மனசுல எழும்பக்கூடியதான அந்த ஆசைகளை எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இந்த சாக் அடிக்கடி அட்வைஸ் பண்ணவர் எல்டர்ஸ்ட் கூட சொல்றாரு. யூ மஸ்ட் ஹேவ் டிசிப்ளின் இன் தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் அண்ட் செக்சுவல் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நம்ம வந்து உணவு உண்றதுல நமக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். அதே மாதிரிக்கே சோம்பேறித்தனமா எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து உலகத்துல ஒரு பிரச்சனை என்னன்னாக்கும், நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு நிறைய நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு அதிக வேலை இருக்காது, பிசிக்கல் ஒர்க் இருக்காது. கொஞ்சமா சம்பளம் வாங்குறவங்க வந்து பிசிக்கல் ஒர்க் நிறைய செய்வாங்க, அவங்களுக்கு வந்து ஓய்வு எடுக்க நேரமே கிடைக்காது. ஒருத்தனுக்கு வந்து சத்தான சாப்பாடு வாங்கி சாப்பிடுற அளவுக்கு வந்து பணம் இருக்காது. ஒருத்தனுக்கு பணம் ரொம்ப இருக்கும், வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அதிகமா சாப்பிட்றதுனால கொழுப்பு வந்து ப்ரெஷர் ஏறி கொலஸ்ட்ரால் ஏறி அவனுக்கு வியாதி, சுகரு, கொலஸ்ட்ரால், ப்ரெஷர். இன்னொருத்தன் அதிகமா வேலை செய்வான், அவனுக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்காது, அதனால அவன் நிலைமை என்னன்னாக்க சத்து குறைச்சதுனால அவனுக்கு வியாதி. இப்படிதான் ஒரு இம்பேலன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நாம வந்து எசேக்கியேலுடைய புஸ்தகத்துல 16வது அதிகாரத்துல நம்ம 49ல வாசம்னா, சோதோம் அப்படிங்கிற பாவம் நமக்கு தெரியும். சோடோமி, லெஸ்பியனிசம் இப்படிலாம் வந்து நம்ம விசித்திரமான பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு சேம் செக்ஸ் மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சது. ஆனா அதுக்கு பாவத்துக்கு மூல காரணம் என்னன்னாக்கும் ஓவர் ஈட்டிங். அங்க பாட்டுங்க, உன் சகோதரிய வந்து அவ சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுறா, அவளை குறித்து உனக்கு கவலையே கிடையாது. அங்க வாசிங்க, நம்ம எசேக்கியேல்ல விட 16:49 முடிஞ்சா, இட் இஸ் யுவர் சிஸ்டர்ஸ் சின்னு எழுதியிருப்பாங்க. 16:49 பிஹோல்ட், இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமுமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். அப்ப சோதோமின் பாவம் என்னன்னு அங்க நம்ம வேற இடத்துல எழுதியிருக்கு. அது வந்து பாலியல் ரீதியான சேம் செக் பாவம் தான், ஆண்களோடு கூட. ஆனா அந்த அவ்வளவு மோசமான பாவத்துக்கு என்ன காரணம்னா, she and her daughters had arrogance, abundant food and careless ease. சோம்பேறித்தனம். நம்ம வந்து அந்த அதிகமா சாப்பிட்டோம்னா அதிகமா தூக்கம் வரும். இப்ப வேலை செய்யறதுக்கு நமக்கு வேலை இல்லைன்னாக்கா சில வாலிபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கும் அந்த ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ்லையும் ஈட்டிங் ஹேபிட்ஸ்லையும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லை. காசு இருக்குதா, போய் என்ன வேணாலும் சாப்பிடு நல்லா, அப்புறம் என்ன நல்லா தூங்கு, ஏன்னா வேலை ரொம்ப இல்லை அதனால நீ நல்லா தூங்கு. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளாம் வந்து ஒரு இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னா நம்ம முன்னோர்கள் பண்ண இப்ப செய்ய முடியல. நம்ம வந்து லேட்டா தூங்குறாங்க, காலையில லேட்டா எந்திரிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, இத்தனை மணி நேரம் தான் தூங்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வேண்டாமா? அதே மாதிரிதான் இப்ப டிவில இதைத்தான் பார்க்கணும், இதை பார்க்க கூடாதுன்னு வந்து நம்மளாவே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். நம்ம ஜென்ரலா எல்லாருக்கும் வந்து யூனிஃபார்மிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியாது இன்னைக்கு. அதாவது ஷிஃப்ட்ல வேலை செய்யறவங்க இருக்காங்க, நீ நைட்டு 9 மணி 10 மணிக்குல ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு கெட்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஷிஃப்ட்ல வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நேரத்துல வந்து தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அப்ப அவங்கவுங்க ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். இத்தனை மணி நேரம் நம்ம தூங்கணும், இத்தனை மணி நேரத்துக்கு மேல நம்ம தூங்கக்கூடாது. அதே மாதிரிக்க
இதைத்தான் நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடணும். நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்யறோமோ அந்த அளவுக்கு இதான் சாப்பிடணும். இதுக்கு மேல நம்ம தேவையில்லாம சாப்பிடக்கூடாது. அப்படி நம்ம வந்து இது அதே மாதிரிக்கு வந்து நம்ம 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10:23. 1 கொரிந்தியர் 10:23. யாராவது வாசிக்கிறீங்களா பிரதர்? நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பாருங்க, நம்ம வந்து இப்ப கணவன் மனைவி அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு, அவங்களுக்கு ரைட்ல எல்லாம் அவங்க வந்து பாலியல் ரீதியான ஒரு லைசன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் லாஃபுல் ஃபார் தம். பட் அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு கட்டுப்பாடு வேணும். சில நேரம் பிள்ளைகளுக்கு இடரலா இருக்க முடியும். சில நேரம் வந்து அவங்களுடைய ஓவர் இன்டெலிஜிங் வந்து அவங்களுடைய ஹெல்த்து அஃபெக்ட் பண்றதா அமைய முடியும். ஆக எல்லாவற்றிலையுமே வந்து ஒரு சுய கட்டுப்பாடு, சாப்பிட்றதுல, தூங்குறதுல, இது மாதிரி செக்ஸுவல் ஹேபிட்ஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும். நான் வந்து இதைத்தான் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன், இவ்வளவுதான் சாப்பிடுவேன், இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன், இவ்வளவு நேரம் தான் தூங்குவேன் அல்லது இவ்வளவு நேரம் தூங்கி ஆகணும். இப்படி எல்லாத்துலேயுமே வந்து நம்மளாவே வந்து நம்முடைய சூழ்நிலைகளுக்கு தந்தாற் போல நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடுல நம்மளே வச்சுக்கணும். அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல் முறை. இது யார் கொடுப்பாருன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார் கண்டிப்பா. தட் இஸ் கால்டு செல்ஃப் கண்ட்ரோல். தட் இஸ் ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு எழுதியிருக்கு. அப்புறம் அதே மாதிரி என்னன்னாக்கும் ட்ரெஸ்ஸிங் ஹேபிட்ஸ்லையும் நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வேணும். நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:9. இன்னைக்கு நிறைய காரியங்கள் இப்படிலாம் பேசுறதே சிலர் விரும்புறதே இல்லை. வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 2:9. I want women to adorn themselves with proper clothing, modestly and discreetly, not with braided hair and gold or pearls or costly garments. வாசிங்க பிரதர். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பாருங்க, இதுல அந்த கிளாத்திங்ல ஒரு டிசிப்ளின், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். எப்படின்னா எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னா ஒரு தேவ பக்தி உள்ள பெண்களுக்கு ஏற்றபடி நாம வந்து நீதிமொழிகள்ல நினைக்கிறேன் நம்ம வாசிக்கிறோம் வந்து வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஒரு பெண், அவள் வந்து சில நேரம் வீட்டுல இருப்பா, சில நேரம் வீதியில இருப்பா அப்படின்லாம் எழுதியிருக்கு. அவளுடைய ஹேபிட்ஸ் அது. அதே சமயத்துல அவளுடைய ட்ரெஸ்ஸை குறித்து என்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னாக்கும் வேசியின் ஆடை ஆபரணம் அப்படின்னு எழுதியிருக்கு. இங்க என்ன வாசிக்கணும் அப்படின்னா தேவ பக்தி உள்ளவங்க வந்து தேவ பக்தி உள்ளவங்களுக்கு ஏற்ற விதமா தங்களை அலங்கரித்துக் கொள்ளணும். எப்படி அலங்கரித்துக் கொள்ளணும்னாக்கும் வித் ப்ராப்பர் கிளாத்திங், மாடஸ்ட்லி அண்ட் டிஸ்கிரீட்லி. அப்படின்னா பாருங்க, இப்ப பழைய ஏற்பாட்டுல வந்து ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை பெண்கள் போடக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு பழைய ஏற்பாட்டுல. ஆனா இப்ப வந்து நாம இந்த ட்ரெஸ் தான் உடுத்தணும் அப்படின்னு நம்ம யூனிஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா சில ஊர்ல ஆண்கள் ட்ரெஸ்ஸுங்கிறது வேற மாதிரியா இருக்கு, பெண்கள் ட்ரெஸ் வேற மாதிரி இருக்கு. சில ஊர்ல ரெண்டும் ஒரே மாதிரி கூட இருக்கலாம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடியதான மனிதர்கள் மத்தியில நாம வந்து புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் 1 கொரிந்தியர் 10:30, 31, 32 நம்ம வாசிக்கிறோம். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி செய்யுங்க. அந்த கேள்வி நம்மளே கேட்க வேண்டியது என்னன்னா, நான் இப்படி உடுத்துனேன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆனா இன்னைக்கு வந்து எப்படின்னாக்கும் நான் சமீபத்துல பார்த்தேன், வெளிநாட்டுல ஒருத்தர் வைஸ் பிரசிடென்டா செலக்ட் ஆயிருக்காரு. அவரும் அவங்க ஒய்ஃபும் வர்றாங்க. ஆண் வந்து நல்லா கோட்டு சூட்டெல்லாம் போட்டு டை கட்டி வந்து உடம்புல வந்து கையும் தலையும் தான் தெரியுது, மீதி எல்லாமே வந்து மறைச்சாச்சு எல்லாம். ஆனா பக்கத்துலேயே அவருடைய ஒய்ஃப் வர்றாங்க. பாத்தீங்கன்னாக்கா பாதி உடம்புக்கு மேல வந்து கட்டாது. இப்போ புது ஃபேஷன் போல இருக்கு இங்க வந்தா. அதனால அந்த பாட்டுல மூடியை திறந்தது மாதிரிக்கு வந்து கீழே மட்டும்தான் அது வந்து உடம்பு பூரா வந்து கவுனை போட்டது மாதிரிக்கு வந்து அந்த மார்புக்கு மேல போட்டிருக்காங்க. எங்க ஊர்ல அந்த காலத்துல பெண்கள் குளிக்கும் போது அப்படி கட்டிக்கிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அதுவே இப்ப ஃபேஷன் ஆகி போச்சு. அந்த மேல தோள்பட்டையிலாம் வந்து ட்ரெஸ்ஸே கிடையாது, அது கீழே வந்துருச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா அந்த பெண்கள் வந்து அறவரை பாவாடை மாதிரி போட்டிருக்காங்க, மேலையும் பாதியை கட் பண்ணி விட்டாங்க. அந்த காலத்துல பெண்கள் வந்து முதுகு பக்கத்துல ஓப்பனா விட்டுருவாங்க ஏசி மாதிரிக்க.
அதான் மீதி எல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க. ஆனா தேவ பக்தி உள்ள பெண்கள்னா அவங்களுக்கு உடுத்துறதுக்கு ஒரு அடக்க ஒடுக்கமா உடுத்தணுங்கிறத இங்க எழுதியிருக்கு. அப்ப நமக்கு பைபிள் கலாச்சாரம் என்ன? இதுதான். பாருங்க, சில மதஸ்தவரை நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனை ஃபாலோ பண்றவங்க வந்து அவங்க வந்து மேல முக்காடு போட்டுக்குருவாங்க. கண்ணு மட்டும்தான் தெரியுற மாதிரி கூட கட் பண்ணி விட்டுக்குவாங்க. உடம்பு பூரா வந்து அப்படியே மறைச்சுக்கிடுவாங்க. அப்படிலாம் வந்து உடுத்துறாங்க. அவங்க வந்து எந்த ஊரு, மொழி, இனம் அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அந்த மதத்தை சார்ந்தவங்கன்னா எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்களுடைய ட்ரெஸ் வந்து வேரி ஆகுது. நான் இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, பெண்கள்னா நீங்க இப்படிதான் போடணும்னு சொல்லல. ஒரு பிரின்சிபிள் இருக்கு. அது என்னன்னா, நம்ம வாழக்கூடிய ஊர்ல எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலையும் ஒரு அடக்க ஒடுக்கமா தேவபக்தி உள்ளவங்கன்னா அதுக்கு ஏற்றபடி உடுத்துங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இட் இஸ் அ பிரின்சிபிள், இட் இஸ் நாட் அ ரூல். அப்ப நான் வந்து மாடஸ்ட்லியா ட்ரெஸ் பண்றதுன்னா வந்து இப்படிதான் இருக்கணும்னு நம்ம வந்து ரூல்ல கிறிஸ்டியானிட்டியில இல்ல. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம வாழக்கூடிய பகுதியில எது தேவபக்தி உள்ளவங்களுக்கு ஏற்றது அப்படிங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கிற சுயாதீனத்தை வேதம் நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம வாழக்கூடிய ஊர்ல ஒரு தேவ பக்தி உள்ளவங்க ஒரு பெண் வந்து என்ன மாதிரி உடுத்துனா அது வந்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். இப்ப வந்து நம்ம அங்க அவயவங்கள் வெளியே தெரியற மாதிரிக்கோ, அல்லது வந்து டைட்ஸா போட்டுக்கிறதோ, அல்லது வந்து ரோட்ல போற சனியனே வீட்டு வரைக்கும் வந்துட்டு போன மாதிரி கூப்பிடுறது மாதிரி நாம வந்து சலங்குன்னு சில இடங்கள்லாம் முந்தியில கொலுசு போடுவாங்க. அது சலக்குன்னு நடந்து போகும்போது வந்து ரோட்ல போறவங்கலாம் திரும்பி பார்ப்பான். ஏன்? பார்க்கணுங்கிறதுக்கு தானே போடுறது. அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா, வாயாடியான பெண்ணு அவர் 4 பேர் நிக்கிற இடத்துல பேசினாக்கும் அடக்க ஒடுக்கமா பேசுறவங்க அமைதியா பேசுவாங்க. சரி, மற்றவங்க எல்லாம் நம்மள பாக்குறாங்கன்னு. அவ வேசியினுடைய டைப்பா இருந்தான்னு வச்சுங்களேன், அவ வந்து ஸ்டைலுக்கு தான் உடுத்துவா. பேசுறதுலயும் அப்படிதான் சத்தமா பேசுவான். ஏன்னா நான் இங்க இருக்கிறேன் பாரு, நான் இங்க இருக்கிறேன் பாரு. அப்ப எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி உடுத்தணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து எந்த நேரத்துல எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எதை பார்க்கணும், பார்க்கக்கூடாது, எப்படிப்பட்ட நபரோடு பழகணும், பழகக்கூடாது, இதுல எல்லாம் வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து பெண்களுக்கும் வேணும், ஆண்களுக்கும் வேணும். ஆனா இன்னைக்கு வந்து ஆண்கள் வந்து ஃபுல்லா மறைச்சு ட்ரெஸ் போடுறாங்க, பெண்கள் வந்து பாதியை வந்து ஓப்பனா விட்டுட்டு ட்ரெஸ் போடுறாங்க. இது என்ன கலாச்சாரம்? ஆனா நம்ம வந்து இதுகளுக்கெல்லாம் அடிமையா இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம எசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 5ல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா, there is influence of the east அப்படின்னு போட்டிருக்கோம். கிழக்கத்திய மனிதர்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு. இப்போ ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியானிட்டியில எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வெஸ்டர்ன் கல்ச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சு. நான் வந்து இப்ப மாடஸ்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் போட்டு விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. ஆனா ஒரு பிரின்சிபிள் தேவன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வாழக்கூடிய இடத்துல எது வந்து மாடஸ்டான ட்ரெஸ்ஸுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. நீ இப்படி உடுத்தி இருந்தீங்கன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? இப்படி நீ வாழ்ந்தீனா ரோட்ல எப்படி இருக்கணும், வீட்டுல எப்படி இருக்கணும், வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்கணும், இதுல எல்லாம் வந்து நீ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமான்னு பார்த்து செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இதை நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்ப நம்ம யாரும் வந்து நீ இப்படிதான் உடுத்தணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மளே கேள்வி கேட்டு பார்ப்போம். நம்ம சுய கட்டுப்பாட்டோடு கூட நாம வாழக்கூடிய இடத்துல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில நாம உடுத்தக்கூடிய விதம், நம்ம பேசக்கூடிய விதம், நம்ம ஆடை ஆபரணங்கள் தணிக்கக்கூடிய விதம், நம்ம ஹேர் ஸ்டைலு பாருங்க. இப்பெல்லாம் சில திருமணங்களை நான் பார்க்கும்போது வெளியில சொல்ல முடியாட்டால் நிறைய பேருடைய இருதயங்கள்ல பொங்குது. ஏன்னா ரொம்ப கிறிஸ்தவ திருமணங்கள்லாம் இப்ப நான்லாம் ஒரு காலத்துல வந்து படிச்சல கட்டினா கல்யாணம் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் ரொம்ப மனம் திரும்பி இருக்கிறேன், உங்களை அப்படி செய்ய சொல்லல. அதே மாதிரி நகை போட்டிருந்தா ஞானசானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஆனா அன்னைக்கு இருந்த பிள்ளைகள் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப லீகலிஸ்டிக்கா நம்ம அப்படிலாம் போகக்கூடாதுன்னு இப்ப ரொம்ப தெளத்தி வந்தாச்சுன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி தங்க சிலையே வாடான்னு சொல்றது மாதிரிக்கு வந்து அப்படியே நகை மேல இருந்து கீழே வரைக்கும் நகை, அப்படியே வந்து கையெல்லாம் வந்து அலங்காரங்கள் என்ன, அப்புறம் வந்து மாலைகள் என்ன, அப்புறம் மினுக்குகள் என்ன. என்ன இது கிறிஸ்டியன் கல்யாணத்துக்கும் உலக கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு நாங்க என்ன மட்டமாடா, எங்கிட்ட வசதி இருப்பார், நான் காமிக்கிறீங்க. எவ்வளவு பேருக்கு அதுல எல்லாம் வந்து இடர்கள் உண்டாது தெரியுமா? நம்முடைய கலாச்சாரத்துல நம்ம வந்து திருமணத்தை வந்து பார்க்கக்கூடிய அவிசுவாசிகள் நம்ம வாசிக்கிறோம். யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய திருச்சபைக்கும் நீங்க இடரலற்றவர்களா இருங்கன்னு நம்ம 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல அந்த 32ஆம் வசனத்துல எழுதியிருக்கு. யூதன்னா யாரு? நம்ம கூட இருக்கக்கூடிய விசுவாசிகள்னு வச்சுக்கோங்க. கிரேக்கர்னா யாரு? அவிசுவாசிகள். அப்ப அவிசுவாசிகளுக்கு நீ இடரலற்றவளா இருக்கணும். நம்ம கல்யாணத்துக்கு வந்து நீங்க அவிசுவாசிகளாகி உங்களுடைய உறவினர்களை கூப்பிடுறீங்க. அவங்க வந்து பாக்குறாங்க. அவங்க என்னத்த பாக்குறாங்க? பாரு, உங்களுக்கு நீ இந்த சபைக்கு வர்றதுனால நீ இப்படி எல்லாம் இருக்க வேண்டிய இல்லையா? நீ அங்க என்னன்னாலும் சரி, அது பூரா இங்க செஞ்சுக்க, அவ்வளவுதான். அதனால பாரு, உங்களுக்கு நாங்க மட்டமா நாங்க நல்லா தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம
என்கிட்ட எவ்வளவு நகை இருக்கு பாரு, என்கிட்ட இவ்வளவு நாள் நான் போடலன்னு நினைக்கிறியா, அது வேற விஷயம். இன்னைக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது பாரு. அதனால நான் எவ்வளவு நகை வேணாலும் போட்டுக்கிடுவேன், எவ்வளவு ஆடம்பரமா முடியுமோ பண்ணுவேன். என் கை கால் உடம்பு பூரா வந்து அலங்காரத்துல நீங்க அதுவும் பாருங்க. இந்த வீடியோக்காரங்களை கூப்பிட்டீங்கன்னா, நான் என்னடா இப்ப பேச நினைக்காதீங்க, நான் பட்டிக்காட்டேன் இப்படிதான் பேசுவேன் நான். நீங்க டவுன்ல உள்ளவங்க எடுத்துக்கலாம் போங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோக்காரனை கூப்பிட்டீங்கன்னா அவன் இந்த சினிமாவில் ஸ்டில்லுக்கு போட்டோ எடுக்கிற மாதிரி வந்து அப்படி கட்டிப்பிடி, இப்படி திருப்பு, அப்படி வை, இப்படின்னு போஸ் கொடுக்க சொல்லி இல்லாத போட்டோ எடுப்பான். நான்லாம் எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி பாரு, காசு நான் கொடுக்குறேன், நான் சொல்றபடி எடுக்கிறேன்னு எடு, இல்லையா உன் இஷ்டப்படி வந்து இப்படின்னு இல்லை அப்படின்னு இல்லை. அந்த ரூம்குள்ள சாப்பிட்ற இடத்துல வந்து எடுப்பாங்க. நீ எடுக்க சொன்னா எடுக்க சொல்லுங்க. என்னங்க அவங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்களா, அவங்க கண்ட்ரோல்ல அவங்க இருக்கிறாங்களா? நம்ம காசு கொடுத்து ஒருத்தனை கூப்பிடுறோம், ஏன் நான் சொல்றபடி நீ செய்யன்னு சொல்லக்கூடிய கட்சி நம்ம கிட்ட இல்லைன்னா என்ன? அவன் வந்து நம்மளை ஆட்டி படைப்பான், பொண்ணு ஆட்டி படைப்பான், மாப்பிள்ளையாட்டு கட்டிப்பிடிங்க, இப்ப கிட்ட வாங்க, இப்படி போஸ் கொடுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. இல்ல என்ன இது, என்ன நம்ம கல்யாண நிகழ்ச்சி நடக்கிறது இல்ல, சில ஞாபகார்த்தத்துக்காக வந்து சும்மா போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இதை நீங்க வந்து ஒரு 25 வருஷம் கழிச்சு உங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நீங்க போட்டு பார்க்க முடியுமா? அதை ஆபாச படம் பார்த்தது மாதிரி இருக்காது. அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன டிசிப்ளினை சொல்லி கொடுப்பீங்க நீங்க? ஆக வந்து நான் ஒண்ணு சொல்றேன், இப்பெல்லாம் சில கல்யாணத்துக்குலாம் நான் போக விரும்புறதே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அவங்க இஷ்டப்படி நம்மளையும் கூப்பிட்டு ஒரு ஸ்டாம்ப் போட்டு பாத்தீங்கன்னா நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், அது பரிசுத்த பிரதரே வந்தாரு, அந்த பிரதர் வந்தாரு, இந்த பிரதர் வந்தாரு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு. நான் ஐ டோன்ட் வாண்ட் புட் மை சீல் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ். அவங்க செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என் பேரையும் கூப்பிட்டு ஒரு சீல் போட வைக்கிறதுக்குலாம் நான் ரெடி கிடையாது. வந்து நீங்க யார் என்ன நினைச்சாலும் சரி. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுடைய நம்ம யோசிச்சு பாருங்க, எதுக்குங்க நம்மளை வேறு பிரித்து அழைத்தாரு? எக்லீசியான்னு அர்த்தம், அதாவது சபைன்னு என்ன அர்த்தம்? வேறு பிரிந்த ஜனத்திரளுக்கு பேர் தான் சபைன்னு அர்த்தம் புதிய ஏற்பாட்டுல. எக்ஸிலியாஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப எக்லீசியா அப்படின்னா வேறு பிரிந்த ஜனத்திரள். என்னத்தை வேறு பிரிஞ்சிருக்கோம்? அவங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. எல்லாமே வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வந்து கடைசியில வந்து பாருங்க, நீங்க உறவினர்களை கூப்பிடுறீங்க, உலகத்தாரை கூப்பிடுறீங்க, அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அது பூரா நம்மளும் இங்கே செய்யறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து நாங்க கிறிஸ்தவங்க, நாங்க வந்து சிஎஃப்சி, நாங்க வந்து ரொம்ப மேன்மையான சத்தியம் இது. என்னையா நீங்க உலகத்துல உள்ள சொல்லுவான், இவங்களுக்குல 2000 பிரிவு இருக்குடா, ஆனா பணம்னு வரும்போது எல்லா பேரும் ஒண்ணுதான். அதே மாதிரி தான் இப்ப கல்யாணம்னு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த காலத்துல இருந்ததெல்லாம் இப்ப போச்சு. இப்ப எல்லாம் வந்து நம்ம சபையில் உள்ள மூப்பொருள் வந்து கொஞ்சம் ரொம்ப லீகலிஸ்டா இருக்கக்கூடாது, இதுல எல்லாம் போய் நம்ம ரூல்ல காமிக்க கூடாது, அதுக்கு வாசம் தான். சோ மூப்பொருள் கொஞ்சம் இறங்குனீங்கன்னாக்கும் அவங்க இன்னும் கொஞ்சம் உங்களை சேர்த்து காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுருவாங்க. அப்படிதான் இப்ப ஆயிப்போச்சு எல்லாம். இப்ப என்னன்னாக்கா நம்ம எதுவுமே சொல்ல முடியல. இப்ப சொன்னீங்க, அப்ப அந்த கல்யாணத்துக்கு மட்டும் அப்படி செஞ்சீங்க, இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீங்க சொல்லல, எனக்கு மட்டும் சொல்றீங்க. சோ அதே மாதிரிதான் கல்யாணத்துல அந்த அவங்களுக்கு எல்லாம் பெண்ணு பார்த்து வைக்கிறீங்க, நீங்க பட்சமா ஐயா நான் வந்து இப்ப 4 பையன் இருக்கான், 4 பையன் கூப்பிட்டு 4 பொண்ணு என்னையா நீ இவங்கள 4 காலத்துல போட்டு கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க, செய்வாங்களா? அவன் மூப்பர்கள் மேல குற்றம் சாட்டுறது பாருங்க. என் பையனுக்கு பொண்ணு பார்க்கல, என் பிள்ளைக்கு வயசாயிட்டு போகுது பார்க்கல. இந்த வயசாயிட்டு போகுதுன்னு சொன்னா ஆண்டவன்ட்ட தான் சொல்லணும். இல்ல மூப்பர் போய் இங்க வாப்பா வயசாயிட்டு போகுது, இந்த மூத்த பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணுன்னு சொன்னா சரி பண்ண முடியுமா? வயசு ஒத்து வரணும், படிப்பு ஒத்து வரணும், அவங்க எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு பிடிக்கணும்ல. நாம வந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்களை வந்து நீ 2 பேரும் கட்டுவீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அப்ப மூப்பர்கள் மேல குறை சொல்லுங்க. ஆண்டவனே, அதுதான் இருதயத்தில் சுத்தமா இருந்தோம்னா நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். இருதயத்துல சுத்தம் இல்லைன்னு சொன்னா நாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து சுத்தி இருக்கிற மனிதர்கள் மேல குற்றம் சாட்டுவோம். தேவனை அறிந்திருக்கிற மனுஷர்கள் வந்து தேவனுக்கு முன்பாக பிழைப்பான், ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எல்லாத்துக்கும், நீங்க எனக்கு வழி விடுங்க அப்படின்னு போவோம். மூப்பர்கள் வந்து ஒரு டூல்ஸ் தான் தேவனுடைய பகுதியில. அதனால என்னுடைய மனசுல உள்ள வார்த்தையில நான் சொல்லிட்டேன். நான் வந்து தப்பா பேசியிருந்தேன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நான் வந்து உங்க சபையினுடைய மூப்பர் கிடையாது. நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை நான் பேசிட்டேன். நீ அது எக்ஸஸா பேசுறது மாதிரி நினைச்சா பரவாயில்ல. நீங்க உங்க ஊர்ல உள்ள சபையினுடைய சாட்சியை கெடுத்துறாதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா போதும். இன்னும் அருமையானவர்களே, நாம வந்து படிப்பு, வேலை, திருமணம் எல்லாத்துலயும் தேவனை அண்டிக் கொள்ளணும். நம்ம சபையினுடைய வேலை என்னன்னா ஜனங்களை தேவனோடு இணைக்கிறது தான். அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம சப்போர்ட் பண்றதுக்கா இல்லை. we should not be men pleasers. நம்ம வந்து மனிதரை பிரியப்படுத்தினா நம்ம தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கவே முடியாது. சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் வந்து ஆண்டவரே எனக்கு வரக்கூடிய எல்லா நல்ல ஈவுகளும் ஜோதிகளின் பிதாவாகி தேவனிடத்துல தான் வருது, எனக்கு வந்து எதுவும் கிடைக்கலைன்னா ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு தான் நம்ம ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு அவரு சரியில்லை, இவர் சரியில்லை, அவங்க வேண்டியவங்க செய்யறாங்க,
மூப்பர் எல்லாம் அவங்க பிள்ளைகளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நல்லதா பார்த்து செஞ்சுக்கிறாங்க, செஞ்சுட்டு போட்டுமே. இந்த உலகத்துல மாப்பிள்ளை பொண்ணே கிடைக்கல, உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க தேவனால முடியாத என்ன? எந்த மூப்பரும் அவங்க அப்படியே செஞ்சுட்டு போட்டோம். ஏன்னா நிறைய இடங்கள்ல இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் கேள்விப்படுறோம். மூப்பர்களை குறை சொல்றது, சபையை குறை சொல்றது, என் பிள்ளைக்கு வயசாயிட்டு போது ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன கல்யாண புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கா மூப்பொருள் போடுறோம்? அப்படின்னா இனிமே மூப்பொருளுக்கு தகுதியில அதையும் சேர்த்துக்க வேண்டியதான். நீ நல்ல புரோக்கர் வேலை பார்க்க தெரியுமா உனக்கு? மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பியா? பைபிள் அப்படி இல்லவே இல்லையே. கல்யாணம் பண்ணிக்கிற வேலை சபையினுடைய வேலையே கிடையாது. அதே சமயத்துல கல்யாணத்தை நடத்தி வைக்கிற வேலையும் ஒரு கல்யாணத்துல இப்படிதான். ஒரு பையனும் பொண்ணு விரும்புனாங்க, அவங்க 2 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்களா எனக்கு தெரியல. அதான் கல்யாணம் பண்ணிக்கிற விரும்புனாங்க, அவங்க தப்பா நடக்கல. ஆனா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு எனக்கு விடுதலை இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரட்சிக்கப்பட்ட பொண்ணாக எனக்கு தெரியல. சில இதுல பையன் ரட்சிக்கப்பட்டவங்களாம் இருக்க மாட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் தடை பண்ண முடியாது. அதே சமயத்துல எனக்கு நடத்தி வைக்க விடுதலை இல்லைன்னு சொன்னேன். அவங்க வேற ஒரு பிரதர்கிட்ட போய் இன்னொரு கொஞ்சம் மூத்த சகோதரர்கிட்ட சொல்லி, என் பிரதர் அவங்க 2 பேரும் சம்மதிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன, நீங்க கட்டி வச்சுட்டு போக வேண்டியதுனே. நான் இப்படிதான் சொன்னேன். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு வந்து சுயாதீனம் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். ஆமா இருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறட்டும். நான் நடத்தி வைக்கணுங்கிறது எனக்கு கட்டாயமா? அப்ப எனக்கு சுயாதீனம் இல்லையான்னு கேட்டேன் நான். ஒரு கல்யாணத்துல அவங்க 2 பேரும் செஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு சுயாதீனம் இருக்கு, லெட் தம் டூ இட். ஆனா நான் சபையில மூப்பரா இருந்தா நான் கண்டிப்பா கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கு, அப்ப எனக்கு சுயாதீனம் இல்லையான்னு கேட்டேன். அவர் ஆமா உங்களுக்கு இருக்குன்னாரு. அப்புறம் என்ன, லெட் தம் கோ அண்ட் மேரி. நான் வந்து அவங்க திருமணம் பண்ண வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணலையே. ஏன் அப்படி நம்ம சொல்ல வேண்டி இருக்குன்னா, நீங்க பாருங்க, இன்னைக்கெல்லாம் வந்து டே பை டே வந்து சர்ச்சினுடைய நிலைமை வந்து ரொம்ப டைலூட் ஆகிட்டே போகுது. நாம வந்து எண்ணிக்கையை தக்க வைக்கிறதுக்காக ஸ்டாண்டர்டை காவு கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இன்னொரு சிஎஃப்சி சர்ச்சுன்னு நம்ம அப்ப இன்னொன்னுதான் வர வேண்டியிருக்கும். அதனால நான் வந்து குறை சொல்றதுக்காக எதையும் சொல்லல. லெட் அஸ் கன்சிடர் திஸ். ஏன்னா இப்ப பிராக்டிக்கலா நிறைய ப்ராப்ளம் அதுல ஒண்ணு. ஸோ ஒன் மோர் ப்ராப்ளம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். சில இடங்கள்ல வந்து நம்முடைய உறவினர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஏதாவது அவங்க வீட்டுல உள்ள விசேஷங்களுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. அப்ப வந்து இது போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சிலருக்கு வந்து சில கேள்விகள். அப்ப என்னன்னாக்கும் இதுல எல்லாம் சாக் மூலமா நான் கத்துக்கிட்டதை சொல்றேன். தேர் ஆர் சோசியல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது சமூக வழக்கங்களும் சமூக நடைமுறைகள் இருக்கு. சில இடத்துல எப்படின்னாக்கும் அது வந்து மத சம்பந்தப்பட்ட அல்லது தெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விழாக்களா இருக்கும். அதுல நம்ம போய் நம்ம கலந்துக்கிடவே முடியாது. நம்ம வந்து அவங்களை பிரியப்படுத்துறதுக்காக போய் பண்ண முடியாது. ஆனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அது வந்து சமூக விழாக்களாகவோ விசேஷங்களாகவோ இருக்கும். வீடு குடி போறது, கல்யாணம், இப்படி எல்லாம் கூட. ஆனா அதுவே வந்து மத அனுசரணை முறைமையின்படிதான் நடக்குது. அப்ப அதுக்கு நான் எப்படி போறதா வேண்டாமா? சில வந்து காது ஊத்துறாங்க, நம்ம சொல்லிடலாம் ஐ கேனாட் கம்னு சொல்லிடலாம். இப்ப வீடு கிரயப்பிரவேசம்னு கூப்பிடுறாங்க, அப்ப அந்த வீட்டுக்குள்ள குடி போறதுக்கு வந்து நம்மளை கூப்பிடுறாங்க, நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாது. உறவினர்களா இருந்தா நம்ம போறோம். திருமணத்துக்கு கூப்பிடுறாங்க, போறோம். அங்கேயும் சில ரிலீஜியஸ் முறைப்படியான சடங்குகள் நடக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கும், தேவனை சார்ந்து நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா, அப்ப நீங்க போறதா போக வேண்டாமான்னு சொன்னா, டிவி பாக்குறதா பார்க்காத. இப்ப நம்ம எல்லாம் இப்ப கம்ப்யூட்டர்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதே கம்ப்யூட்டர்ல யூடியூப்ல போட்டா சினிமாவும் வரும். அப்ப என்னன்னா, நாட் த இன்ஸ்ட்ருமெண்ட், நாட் த ஃபங்க்ஷன் இட் செல்ஃப். பட் எதை பார்க்கணும் பார்க்க கூடாது, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வேணும். நாம் வந்து இப்ப திருமணம்னு போறோம், அது திருமணம் வந்து ஒரு சோசியல் ஃபங்க்ஷன் தான். ஆனா அந்த திருமணத்தை மத சடங்குகளின்படி செய்யறாங்க, அல்ல சீர்திருத்த கல்யாணங்களும் பண்றாங்க. அப்படின்னா நான் கல்யாணத்துக்கு வந்து அவங்க உறவினர்கள் அழைச்சாங்கன்னு போனா கூட, நண்பர்கள் அழைச்சான்னு போனா கூட, எதுல போய் முன்னாடி நிக்கணும், எதுல வந்து பின்னாடி நிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுல வந்து அவங்களுக்கு உறவுக்கு கை கொடுக்கலாம், எதுல வந்து நாம என்னுடைய கன்விக்ஷனுக்கு மாறா நடக்கிற இடத்துல நான் விலகி நின்றுக்கிடணும் அப்படின்னு நம்ம தெரியணும். அதே சமயத்துல ஏன்னா இப்ப நான் வந்து ஒரே ரூலா வந்து நான் வரவே மாட்டேப்பா, அவிசுவாசியா உனக்கு எனக்கு பங்கே கிடையாது, அது நீ சொந்தக்காரனும் மாமா மச்சான் யாரா இருந்தாலும் சரி, நீ என்ன நல்லது கெட்டது நான் வரவே மாட்டேன், இப்படி ஒரே ரூலா போட்டோம்னாக்கும் அவங்களுக்கு நம்ம இடரலா தான் இருப்போம். நாங்க என்ன எழுதியிருக்கு, கிரேக்கனுக்கு நீ இடரலா இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு. ஓகே சரி, இப்ப போயாச்சு. ஆமா சபையில அதுக்கெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால போறோம். சில ஞாயிற்றுக்கிழமையே கூட போயிடுவாங்க. ஓகே, ரொம்ப நெருக்கமான உறவுனா நம்ம போய் தான் ஆகணும்னா நம்ம போறது கரெக்டு தான். என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி கல்யாணம், நான் சர்ச்சுக்கு போயிட்டு தாண்டா வருவேன்னு சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஞாயிற்றுக்கிழமை யார் வீட்டு விசேஷம் நடந்தாலும் சரி சபையை விட்டுட்டு போயிடுவாங்க. இது வந்து இன்னொரு ஸ்டேஜ். அப்ப நான் என்ன சொன்னேன், இவங்கெல்லாம் உபதேசத்தை தான் அறிஞ்சிருக்காங்களே ஒழிய தேவனை அறியல. So no God, not the doctrines alone. உபதேசத்தை அறிந்தா மூப்பரை சொல்லிட்டாங்க நான் போறேன். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மூப்பரை சொன்னாலும் வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்றவங்கதான் நமக்கு இப்ப வேண்டி இருக்கு. ஏன்னா நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோமோ, அவங்களுக்கு எப்படி ஆலோசனை வேணுமோ அது மாதிரி அந்த கேஸை பிரசன்ட் பண்ணிடலாம். அவங்க வந்து நம்ம ஆமான்னு சொல்றது மாதிரி நம்ம கிட்ட வந்து பேசினா நம்ம ஆமான்னு சொல்லிடுவோம். ஏன்னா எதை சொல்லணும் எதை மறைக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும்.
ஆனா அங்க போய் நடக்கிறது வேற யாருக்குன்னு கேட்டா, அந்த பிறகு சொல்லிட்டாரு, இந்த மூப்பர் சொல்லிட்டாரு, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் செய்யறேன். ரைட்டு. அது மற்றவங்களுக்கு இடரலா இருக்குமா இல்லையா? நீ வந்து உன்னுடைய விசுவாசத்தின்படி நீ வந்து விக்கிரகத்துக்கு படைச்சதெல்லாம் நீ சொல்றப்பா, அதெல்லாம் என்னப்பா கல்லு மண்ணு, நான் அதை சாமியாவே நினைக்கிறதில்ல அப்படின்னு நீ வாங்கி சாப்பிட்டுட்டு போலாம். ஆனா அதை பாக்குற பலகீனமான ஒரு மனுஷனுடைய மனசாட்சிக்கு அந்த பிரதரே போய் சாமிக்கு படைச்ச சாப்பிட்டார், நம்ம சாப்பிட்டா என்னன்னு நான் நினைச்சான்னா நீ அவனுக்கு இடரலா இருக்கிற. அதனால நீ இப்படி புசிக்கிறத விட நீ புசிக்காம இருக்கிறது நல்லது. அதனால புசிக்கிறதோ, குடிக்கிறதோ, உடுத்துறதோ, உண்றதோ, சோசியல் ஃபங்க்ஷன்ஸோ எதுவா இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக வாழு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? அல்லது நீ இதை செய்யறத ஒரு அவிசுவாசியாகி உன்னுடைய உறவினனோ அல்லது பலகீன மனசாட்சி உள்ள ஒரு சகோதரனை பார்த்தா அவனுக்கு நீ இடரலா இருக்கிறியா பாரு. அப்ப இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு ஐயோ. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் வந்து தேவனுக்கு முன்பாக ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுடைய மனசாட்சியில தேவனுக்கு முன்பாக வாழணும். நாம் வந்து மனுஷர்களை பிரியப்படுத்துறது கூடாது. ஒருவேளை மூப்பர்களே கூட நீங்க அப்படி அவங்கள லாபமா பேசி அவங்கள உங்களுடைய வழிக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப பரிதாபமா நடிச்சு சில இடங்கள்ல எமோஷன்ல எல்லாம் நம்ம வந்து வழி தப்பி போயிடும். எமோஷன் வந்து நம்மளை ஏமாத்திடும். சில பேர் அப்படியே ரொம்ப பரிதாபமா நடிச்சு கண்ணீர் விட்டு கூட நம்மள்கிட்ட வந்து பணத்தை கறந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அங்கே பகுத்தறிவு நமக்கு இல்லைன்னா நம்ம மோசம் போயிடுவோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாவம் பரிதாபம் நினைச்சு நம்ம உதவி செய்வோம். பார்த்தீங்கன்னா அவங்க ரிச் பீப்புளா கூட இருப்பாங்க. அதே மாதிரி பெரிய தப்பு பண்ணிடுவாங்க, நம்மகிட்ட வந்து அப்படியே மூடி மறைச்சு இது பண்ணி அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து தேவனே நமக்கு ஞானத்தை தர வேண்டியிருக்கு. அதனால ஊழியமா இருக்கட்டும், தனிப்பட்ட ஜீவியமா இருக்கட்டும், ஒவ்வொருவரும் நம்ம தேவனுக்கு முன்பா வாழணும். நம்மகிட்ட வந்து யாராவது ஒருத்தர் மூப்பர் வந்து அங்கீகரிச்சிட்டாருன்னா தேவனே அங்கீகரிச்சிட்டாருன்ற தோற்றத்துல நீங்க ஏமாந்துட வேண்டாம் யாரும். இதுல கேட்டுக்கிட்டு இருக்க எந்த சகோதரனா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் சரி, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நம்ம எல்லாருக்கும் வந்து தேவன் தான் நம்மளை அங்கீகரிக்கணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும். ரட்சிப்பு அவருடையது. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறது எழுதாதான் அவர் கையில தான் இருக்கு. அதனால மனிதர்களுக்கு முன்பாக நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சு மூப்பர்களுடைய அங்கீகாரத்தை பெற்று நாமெல்லாம் வந்து ரொம்ப நல்லவர்களை போல நடிச்சிடலாம். ஆனா நியாயத்திற்குனால நம்ம வெட்கப்பட்டு போயிடும். லீவ் பிஃபோர் காட். நம்ம செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கோம். நாம் இப்படி செய்யற இந்த காரியத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா, மகிமை குறைச்சல கொண்டு வந்துருமா? என் இருதயத்தை பாக்குற தேவன் வந்து அதுல வந்து ஒரு மாய்மாலத்தை பாக்குறாரா, இல்ல நான் உண்மையைத்தான் பாக்குறாரா? மனிதர்கள் எல்லாருமே வந்து நம்மளை நல்லவங்கன்னு சொன்னாலும் தேவன் வந்து நம்மளை வந்து கெட்டவளா பார்த்தா அந்த மத்தேயு 7:21 சொன்ன மாதிரி சொல்லுவாரு, போ அக்கிரம செய்யக்காரனே என்னை விட்டு அகன்று போகணும். அவர் மூலமா சுகம் பெற்றவர்களும் பிசாசு விளக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டவங்களும் சத்திய சுவிசேஷத்தை கேட்டவங்களும் என்ன சொல்லுவாங்க, இவங்க நல்லவங்க நல்ல ஊழியக்காரன் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அக்கிரம செய்யக்காரன் என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன்கிறாரு. நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு, அப்ப தேவனுடைய அங்கீகாரம் தான் எனக்கு முக்கியம், தேவனால் வரக்கூடிய மகிமை தான் எனக்கு முக்கியம். எல்லாரும் என்னை நல்லவன்னு சொன்னாலும் தேவனை அங்கீகரிக்கலைன்னா போச்சு. எல்லாரும் என்னை கெட்டவன்னு சொன்னாலும் தேவன் என்னை அங்கீகரிச்சா போதும். சோ இப்படி வாழ்ந்தோம்னா நமக்கு கவலையே கிடையாது. அதனால பெரியவங்களோ, வாலிபர்களோ, பெற்றோர்களோ, சபையினுடைய மூப்பர்களோ யாரா இருந்தாலும் சரி, நாம் வந்து மனிதருடைய அங்கீகாரத்தை தேட வேண்டாம், மனுஷர்களை பிரியப்படுத்த வேண்டாம், தேவனுக்கு முன்பாக வாழுவோம். நம்மளால வந்து யாரும் இடரல் அடையக்கூடாது. அவிசுவாசிகளும் இடரல் அடையக்கூடாது, விசுவாசிகளும் இடரல் அடையக்கூடாது. யூதனுக்கும் கிரேக்கனுக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கன்னு எழுதியிருக்கு. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.